ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்பயர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2025 நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பரை. ஸோ இன்னைக்கு, அதாவது இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15, 2025. இன்னைக்கு வந்து நமக்கு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி, 645 வேகன்சி தான். அண்ட் இதில் இந்த குரூப் 2 எக்ஸாமில் 2 and 2A, ரைட், இதுல வந்து நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுறோம். இதுக்கான மாடல் பேப்பர் நமக்கு இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அப்போ ஒரு ஃபைனஸ்ட் சோர்ஸா இப்போ ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் எப்படி வந்து இந்த எக்ஸாம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறதுக்கு இந்த குரூப் 4 பேப்பர் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு கொடுத்துருந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நம்ம இன்னும் ஒரு அடிஷனல் ரெஃபரன்ஸா போன வாட்டி நடந்த குரூப் 2 மெயின்ஸ்ல யூஸ் பண்ண அந்த இங்கிலீஷ் கொஸ்டின்ஸையும் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் இது. ஸோ லெட்ஸ் சி வாட் தே ஹேட் கிவன் இந்த கொஸ்டின் பேப்பர், ரைட்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டிருக்காங்க டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு மாத்தணும் இல்லையா? இப்போ வந்து கொஞ்சம் ரூல்ஸ் பாருங்க. இந்த செட்டு இருந்தா டோல்டு அப்படின்னு எழுத வேண்டியது இருக்கும், ரைட்டுங்களா? அப்படி பார்க்கும்போது எல்லா இடத்துலயுமே டோல்டு நம்மளால வந்து எலிமினேட் பண்ண முடியாது. அதே மாதிரி வில் வந்தா வுட்டா மாறி இருக்கணும். டுமாரோ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே. இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் அப்படிங்கறதுனால நம்மளால இந்த ரூல்ஸை வச்சு அடிக்க முடியும். சரிங்களா? இங்க வில் இருக்கு, அப்ப இது தப்பு. சரிங்களா? வேற இந்த இடத்துல வுட் அப்படிங்கிறதே காணும், அப்ப இதையும் தப்பா போட்டுடலாம். தென் வுட் பி லீவிங், ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கா? இல்ல, ரைட்? தென் லுக் ஹியர், he told Mr. Y that Mr. Z would leave for his native place the next day. D will be the right answer. சரிங்களா? அப்போ இந்த ரூலை வச்சு பார்க்கும்போது D வந்து சரியான ஆன்சர். Then let's move on to the next one. The positive form of Ramesh is the strongest man in the village. அப்போ இங்க பாருங்களேன், இப்போ நம்ம அட்ஜெக்டிவ் பார்க்கும்போது அதுல ஒரு கிளாசிபிகேஷன் வரும். பாசிட்டிவ் இருக்கும், ரைட்? பாசிட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டால், அடுத்து கம்பேரிட்டிவ் டாலர், இதுல இஆர் ஆட் பண்ணுவோம். அடுத்து வந்து சூப்பர்லேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்டி. ஒரு குரூப் கூட மொத்தமா கம்பேர் பண்ணும்போது இதுல அவன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இங்க பாருங்களேன், இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் கொடுத்திருக்கிற கொஸ்டின் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட். ஆனா இங்க நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஃபார்ம் கேக்குறாங்க. அப்ப இந்த பாசிட்டிவ் ஃபார்ம் கேட்கும்போது ஸ்ட்ராங்கஸ்ட் உடைய பாசிட்டிவ் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங், ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட். இதுதான் அந்த 3 ஃபார்ம். இப்ப பாருங்களேன், இதுலயுமே 2 இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் ஃபார்ம் இருக்கு. ஸ்ட்ராங் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ இந்த நான் ஆப்ஷன் டி வந்து சூஸ் பண்றேன். பாருங்களேன், பாசிட்டிவ் அப்படின்னு கேட்கும்போது 2 இடத்துல இருக்கு. ஏயும் டியும் இருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ அதர் மேன் இன் த வில்லேஜ் இஸ் சோ ஸ்ட்ராங் ஆஸ் ரமேஷ். அப்போ அந்த வில்லேஜ்லயே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு ரமேஷ் தான் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? அப்படி சொல்லும் போது இந்த டி வந்து கொஞ்சம் ஆப்டா இருக்கு. இன்னும் இந்த கொஸ்டினுக்கு இதான் மேட்சா இருக்கு. சரிங்களா? அப்போ பாசிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங்கையுமே எடுத்துக்கலாம், இதுவுமே எடுத்துக்கலாம், ரெண்டையுமே எடுத்துக்கலாம். ஆனா இதுல ஆப்டா இருக்கிறது ஆப்ஷன் டி, ரைட்? ஏன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் இந்த ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சும் நீங்க எடுத்துக்கலாம். தென் the air hostess instructed the passengers to fasten the seat belt during the டேக் ஆஃப். அப்போ ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறது இது நார்மலா நம்ம பயன்படுத்துற வார்த்தை இல்லையா? நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இருக்கும். சரிங்களா? தென் ஃபோர்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் ஹேவ் ஜெரண்ட். அப்ப ஜெரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கணும், ரைட்டுங்களா? இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து பொதுவா சப்ஜெக்டா பயன்படுத்துறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஜெரன்ஸ். சரிங்களா? இங்க அவ்வளவு டீடைலா கொடுக்கல அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்தா ஜெரண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ they began playing as well as taking tea, right? ஸோ அப்போ இதுல ஏயும் டியும் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் டி will be the right answer. Let's move on to the next one. He is supposed dash for his examination now, but he is wasting his time relentlessly, right? இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வாட்டி வெக்காபுலரி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து புதிய வார்த்தைகள் கேட்கலாம் இல்லையா?
இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது இல்லையா, இதை நீங்க கீவேர்டா எடுத்து பிரசன்ட் கண்டினியூஸ் பயன்படுத்தலாம். சரிங்களா? பிரசன்ட் கண்டினியூஸ் பயன்படுத்தலாம். ஸோ அப்படின்னா டு பி ஸ்டடியிங் வில் பி த ரைட் ஒன். He is supposed to be studying for his examination now, but he is wasting his time relentlessly, right? Then fill in the blank with the correct regular verb. அப்போ இந்த இடத்துல ரெகுலர் verb கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நார்மலா ஒன்றும் இல்லை, நம்ம நம்ம வந்து verb வந்து V1 V2 V3 V4 V5 அப்படின்னு படிச்சிருந்தோம் இல்லையா? இந்த V2 அப்படிங்கிறது பாஸ்ட், இது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல், ரைட்? ஸோ இப்போ இந்த ரெண்டையுமே இப்போ இப்போ வந்து பாருங்களேன், பிளே அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிறேன். பிளே V1 அப்படின்னா இது கூட இடி ஆட் பண்றேன் அப்படின்னா பிளேய்டு, பிளேய்டு, தென் பிளேய்டு. நான் இடி ஆட் பண்றதுனால என்னால V2வையும் V3யும் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கிறது தான் ரெகுலர் வேர்ப். சரிங்களா? அப்ப இர்ரெகுலர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு ஃபார்மே வேறையா இருக்கும். பாருங்களேன், V1 வந்து பாத்தீங்கன்னா ஈட், V2 ஏட், தென் V3 வந்து பாத்தீங்கன்னா ஈட்டன். சரிங்களா? அப்ப நீங்க இந்த ரெண்டு தான் பார்க்கணும். இந்த ரெகுலர் இர்ரெகுலர் அப்படின்னு கொடுத்திருந்தாலே V2வையும் V3யும் பாத்தீங்கன்னா சிம்பிளி நீங்க இடி ஆட் பண்ணும்போது கிடைக்குதுன்னா அது ரெகுலர். இல்ல அது டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா தட் இஸ் இர்ரெகுலர். சரிங்களா? இதே மாதிரி ரைட் பாருங்க, ரைட், ரோட், ரிட்டன் எல்லாமே வித்தியாசமா இருக்கு இல்லையா? அப்போ அது இர்ரெகுலர் verb. உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன். Then seventh question. Transform the following exclamatory sentence into an assertive sentence. Assertive அப்படிங்கிறது அது another name for declarative, declarative or statement, right? One second, please. அப்போ டிக்ளரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ பாருங்களேன், இங்க நமக்கு கொடுத்திருக்கிறது எக்ஸ்கிளமேட்டரி, அதாவது தமிழ்ல சொல்லணும்னா உணர்ச்சி வாக்கியம். இது வந்து இன்ட்ராகேட்டிவ், அதாவது கேள்வி வாக்கியம். இப்ப பாருங்களேன், இந்த கோல் வாஸ் ஸ்பெக்டாகுலர், இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்ளரேட்டிவ், தமிழ்ல செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த இட் வாஸ் ஸ்பெக்டாகுலர் கோல் அப்படிங்கிறது, இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அசர்டிவ் சென்டென்ஸ் தான். சரிங்களா? அண்ட் அகெயின் டி வந்து கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ், அப்போ இது கிடையாது. அப்போ நமக்கு பி அண்ட் சி, பி அண்ட் சி போத் ஆர் ஆன்சர்ஸ், ரைட்டுங்களா? இதுல அவங்க டிஎன்பிஎஸ்சி எப்படி வந்து அந்த கீயை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி இந்த இடத்துல நெகட்டிவ் ஃபார்ம் அப்படின்னாலே ஒரு சென்டென்ஸ்ல நாட் அப்படிங்கிற வார்த்தை, இல்லைன்னா நோ, நெவர் இந்த மாதிரியான வார்த்தை, செல்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல the mission is accomplished, ரைட்? இதுதான் சென்டென்ஸ், இதனுடைய நெகட்டிவ் வேணும் நமக்கு. பாருங்க, இங்க எல்லாத்துலயுமே நாட் 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 இருக்கு. அப்போ இதுதான் டிஎன்பிஎஸ்சி இந்த வாட்டி பண்ணிருக்கிற ஒரு சேஞ்ச், புரியுதுங்களா? இதுல நீங்க கரெக்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். பொதுவா இந்த நாட் அப்படிங்கிற வார்த்தை ஆக்சிலரி வேர்புக்கு அடுத்து வரும். அப்ப இதுல ஆக்சிலரி எது அப்படின்னா இஸ். இதுக்கப்புறமா நீங்க நாட் இருக்கிற மாதிரி பாருங்களேன், இஸ் நாட், இஸ் நாட், இஸ் நாட், இஸ் நாட். அப்போ இதே சென்டென்ஸ், ரைட்? ஆப்ஷன் டி பாருங்க, இதே சென்டென்ஸ் மிஷன் இஸ் நாட் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படிங்கிறது சரி. அப்ப இதுல நெகட்டிவ் அப்படின்னு கேட்டா எல்லாமே நெகட்டிவ் தான். சரிங்களா? ஆனா இதுக்கு மோஸ்ட் சூட்டபிளான ஒண்ணு அப்படின்னு பார்க்கும்போது டி வில் பி த ரைட் ஆன்சர். உங்களுக்கு புரியும் நம்புறேன். அண்ட் cannot you find me some place convenient for laying my eggs? The statement form of this interrogative sentences, right? அப்போ இது நீங்க கொஞ்சம் தமிழாக்கம் பண்ணி பாருங்களேன். cannot you find me a place, find me some place convenient for laying my eggs? இந்த நோஸ் ஜுவல்ல வர்றது அப்படின்னு நினைக்கிறேன், ஐ பிலீவ். அப்போ அந்த குருவி கேக்குது, ரைட்? எனக்கு வந்து முட்டை போடுற மாதிரி ஒரு கன்வீனியன்டான பிளேஸை வந்து நீ வந்து பண்ண மாட்டியா அப்படின்னு. அப்ப இங்க உங்களுக்கு கேட்டிருக்கிறது இது வந்து ஒரு இன்ட்ராகேட்டிவ், அதாவது கொஸ்டினா இருக்கு. அதை நீங்க ஸ்டேட்மெண்டா, சோ கால் டிக்ளரேட்டிவ் இல்லைன்னா அசர்டிவா நீங்க மாத்தணும். சரிங்களா? அப்போ which is the convenient place for, இது கொஸ்டின், this is the convenient place for laying அப்படிங்கிறது இதுவுமே ஒரு அசர்டிவ், இதுவுமே ஒரு அசர்டிவ், இதுவுமே அசர்டிவ், ஆர் சோ கால் இங்க கேட்டிருக்க ஸ்டேட்மெண்ட், ரைட்டுங்களா? ஸோ ப்ளீஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இப்போ இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அசர்டிவ், ரைட்? இல்ல அப்படின்னா நீங்க வந்து டிக்ளரேட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையுமே வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, அப்போ இதுல இருந்து நம்ம
என்ன பண்ணலாம்னா ப்ரொவைட் மீ சம் கன்வீனியன்ட் பிளேஸ் ஃபார் லேயிங் மை எக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆப்டா இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? இது வந்து கொஸ்டின், கண்டிப்பா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அண்ட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிற இந்த கேள்வியில ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை, உன்னால ஒரு நல்ல இடம் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு டோன் தான் இருக்கு. அப்போ இதுல ஏஎன்டி இருக்கலாம். ஆனா இந்த ஏஎன்டில எது பெஸ்ட் அப்படின்னா ஐ கோ ஃபார் ஏ. சரிங்களா? கீ வரும்போது தான் நமக்கு கரெக்டா தெரியும். எனிவே ப்ரிஃபரபிளி மோஸ்ட் ப்ராபபிளி ஏ, ரைட்? 80%. டிஎன்பிஎஸ்சி என்ன ட்விஸ்ட் கொடுக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? தென் சூஸ் த கரெக்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ். யூ லீவ் டுடே. அப்போ இதுல என்ன அப்படின்னா நிறைய பேர் இதை வந்து இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இம்பரேட்டிவ்ல நீங்க சொன்ன மாதிரி ஆர்டர், ரிக்வஸ்ட், கமாண்ட், அப்போ இந்த இடத்துல யூ லீவ் டுடே அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் தான். ஆனா என்ன பிரச்சனைனா யூ அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சப்ஜெக்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இம்பரேட்டிவ் சென்ஸ்ல எப்பவுமே சப்ஜெக்ட் ஹைட் ஆகி தான் இருக்கும். சப்ஜெக்ட் இஸ் ஹிடன், ரைட்? ஆனா அந்த ஆங்கிள் பார்க்கும்போது யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இது இம்பரேட்டிவ் எடுத்துக்க முடியாது. யூ கேன் டேக் இட் அஸ் டிக்ளரேட்டிவ், ரைட்? யூ லீவ் டுடே, நீ இன்னைக்கு கிளம்பி போ. அப்போ யூ ஆர் கெட்டிங் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இட் இஸ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், ரைட்? தென் செலக்ட் கரெக்ட் ஆக்டிவ் ஃபார்ம் ஃப்ரம் த சென்டென்ஸ். அப்போ நீங்க பொதுவா ஆக்டிவ் டு பாசிவ் கேட்பாங்க, அது ஒண்ணு. இல்லைன்னா பாசிவ் கொடுத்துட்டு ஆக்டிவ் கேட்பாங்க இல்லையா? அப்ப இங்க ஆக்டிவ் கேட்டிருக்காங்க. அப்போ ஆக்டிவ் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எஸ்வி ஓல இருக்கும். இது வந்து ஓவிஎஸ் அப்படின்னு இருக்கும். இது நம்ம வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க மறுபடியும் பாருங்க ப்ளீஸ். செக் த பிளேலிஸ்ட் ஃபார் கிராமர். அப்போ அவர் ஆர்மி ஹாஸ் பீன் டிஃபீட்டட். அப்ப இங்க பாசிவ் இருக்கு அப்படின்னா இந்த ஆர்மி அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். அப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல இது பின்னாடி வந்திருக்கணும், ரைட்? அப்போ பின்னாடி ஆர்மி வருது அப்படின்னா இங்க பாருங்களேன், பை அவர் ஆர்மி, தென் அவர் ஆர்மி, எல்லா இடத்துலயுமே பின்னாடி வந்துருது. ஓகே, அப்போ இப்படி நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. சரி, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இங்க வந்து இப்போ பிரசன்ட் இருக்கு, ஏன்னா ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை பிரசன்ட் தான் குறிக்கும். அப்போ இந்த ஹெச் வேர்டு வந்தாலே நம்ம என்ன ரூல் வச்சிருக்கோம், இந்த ஹெச் வேர்டு ஹாவ், ஹேஸ் இல்லைன்னா அங்க ஹேட் இருந்தா அதுக்கு கூட பீன் பிளஸ் வி3 இருந்திருக்கணும், இது பாசிவா மாறும்போது, ரைட்டா? இப்போ இங்க ஹேஸ் பீன் வந்திருக்கு அப்படின்னா ஹேஸ் இருக்கிற ஒரு வார்த்தை தான், ஒரு சென்டென்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆக்டிவ் வாய்ஸா இருக்கும். சி வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தாலே நீங்க ஈஸியா அதை வந்து சால்வ் பண்ண முடியும். ப்ளீஸ் ஒர்க் ஆன் இட். இப்போ உங்களுக்கு புரியும் நம்புறேன். இந்த இடத்துல ஹேஸ் பீன் இருக்கு, சரிங்களா? அப்போ ஹேஸ் பீன் டிஃபீட்டட். இந்த ரூல் எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா ஹெச் வேர்ட் இருந்திருக்கணும். அப்போ இங்க பாருங்களேன், வாஸ் ஹேஸ் ஹேட். நான் சேம் டென்ஸ் இருக்கணும்னு சொன்னேன். அப்போ இங்க வந்து பிரசன்ட் டென்ஸ் இருக்கு அப்படின்னா இங்கேயும் பிரசன்ட் டென்ஸ் தான் இருக்கு, சரிங்களா? இந்த டீலையுமே ஹெச் வேர்ட் இருக்கு, ஆனா இது வந்து பாஸ்டா இருக்கு, அதனால ஐ எம் எலிமினேட்டிங் திஸ். ஸோ ஆன்சர் வில் பி சி. புரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் given below. I got up early and dash a shower. அப்போ இதுல got up பாருங்களேன், get up. கெட் அப்படிங்கிறது பிரசன்ட், காட் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட்ல வருது. அப்போ இங்க பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால நான் இங்கேயே வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு போறேன். ஸோ had, I got up early and had a shower. So C will be the right answer. Then ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வெரி யூஸ்வலான டேர்ம்ஸ் இருக்கும், ரொம்ப சிமிலரா. இப்போ என்ன சொல்றது, லிஃப்ட், எலிவேட்டர், அப்பார்ட்மெண்ட், ஃபிளாட், இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இப்போ நமக்கு தெரியாத நிறைய வார்த்தைகளையுமே வந்து வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இது ஒரு 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 ப்ரெடிக்ஷன் தான். அப்போ டிஎன்பிஎஸ்சி இப்படியும் கேட்பாங்க அப்படின்னா அவங்க 10% கேட்பாங்கன்னா நம்ம 40% படிக்க வேண்டியது இருக்கும். அப்போ ஸ்பேனர் அப்படிங்கிறது ரெஞ்ச், சரிதான், சரிங்களா? ஹூவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம். தென் பவுலக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்ஸ், இல்லைன்னா எக்ஸ்பிரஸிங் ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு மீனிங் இருக்கு, சரிங்களா? ஹேர் ஸ்லைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேரட். அப்போ 1 and 4 will be the right answer, then B will be the right answer, right? இப்போ இந்த மாதிரி புதிய வார்த்தைகளை நம்ம
தெரிஞ்சு வச்சுக்கணும். பிடிஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அப்போ பிடிஏ அப்படிங்கிறது நெட்ல சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வருது. சரிங்களா? பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ரைட்? தென் மேட்ச் த ஃபாலோயிங்: கேர்ஃபுல், டீச், ரைட்டர் அண்ட் கைண்ட்னஸ். இதை வந்து ஒரு அப்கிரேடேஷனா எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன தெரியும் அப்படின்னா, தெரியுது அப்படின்னா நீங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ரைட்? ஸோ ப்ளீஸ் நோட் தர பாருங்க. கேர்ஃபுல், ரைட்? கேர் அப்படிங்கிற ஒரு வேர்ப்ல இருந்து ஃபார்ம் ஆன அட்ஜெக்டிவ், ஃபோர்த் ஒன். டீச்சர் அப்படிங்கிற நவுன்ல இருந்து ஃபார்ம் ஆன ஒரு வேர்ப் இது. ரைட்டுங்களா? வேர்ப் ஃபார்ம்டு ஃப்ரம் நவுன். தென் ரைட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டர். ஓகே, ரைட் அப்படிங்கிற ஒரு வேர்ப்ல இருந்து ஃபார்ம் ஆன ஒரு நவுன் இது. சரிங்களா? ரைட்டர் அப்படிங்கிற நவுன் எதுல இருந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னா ரைட் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? கைண்ட்னஸ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம்டு ஃப்ரம் அன் அட்ஜெக்டிவ். அப்போ கைண்ட், ஷீஸ் அ கைண்ட் உமன் ஆர் கைண்ட் கேர்ள் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துல பாருங்களேன், கைண்ட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அப்போ அந்த அட்ஜெக்டிவ்ல இருந்து ஃபார்ம் ஆன ஒரு வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா கைண்ட்னஸ். சரிங்களா? அப்போ இந்த ஆங்கிள் வந்து பார்க்கும்போது I think C will be the right answer, right? Careful, this one. Then teacher, verb formed from the noun. அப்போ 4-1 அப்படின்னு இருக்கிறது இங்க தான் இருக்கு. Then 2-3, yeah, ரைட்டர் ரைட்ல இருந்து வந்திருக்கும். கைண்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா from an adjective. So C will be the right answer. Then choose the correct meaning of the given phrasal verb. அப்போ ரன் அவுட் அப்படிங்கிறது கிரிக்கெட்ல பார்க்கும்போது அந்த அவுட்டை நீங்க யோசிக்க கூடாது. இப்போ டைம் இல்லை, போதுமான காலம் இல்லை அப்படிங்கிற ஒரு மீனிங்கை தான் இந்த இடத்துல கன்வே பண்ண விரும்புறாங்க. சரிங்களா? டைம் கிவன் ஃபார் சம்திங் டு பி டன். அப்போ போதுமான அளவு டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ இது தப்பு. இன்சஃபிஷியன்ட் டைம் இதை கன்சிடரேஷன்ல வைக்கலாம். எக்ஸீடட் த அலாட்டட் டைம், அப்போ போதுமான காலத்தையும் இது வந்து ரிசல்ட்டா சொல்றாங்க. அப்போ இதையே நான் எலிமினேட் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பிஃபோர் த கிவன் டைம், பீயிங் பங்க்சுவல். அப்போ இந்த இடத்துல I'll go for B actually, right? So insufficient time, I'm running out of time அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? So B. Let's move on to the next one. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா idioms. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், idioms are like idiots. அதாவது பாக்குறதுக்கு என்ன சொல்ல டிப் டாப்பா நல்லா இருப்பாங்க, நான் பைத்தியம் அடைவேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பான் இல்லையா? அப்போ அதுல இருக்கிறதுக்கும் அது சொல்றதுக்கும் லிட்ரல் மீனிங் இருக்காது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிரேக் த லெக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பிரேக் த லெக், இதுக்கு என்ன அர்த்தம்னா காலை உடச்சிட்டு வா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. யூ ஆர் கோயிங் டு டூ சம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டேஜ்ல போய் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க, இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்றீங்க, நான் உங்களுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்றதுக்கு பதிலாக நான் பிரேக் த லெக் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அப்ப பாருங்களேன், லிட்ரலா பார்த்தா காலை உடன்னு அர்த்தம். ஆனா என்ன சொல்றது, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தரமா சிறப்பா செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ இந்த மாதிரி இது ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மீனிங் இருக்கும். லெட்ஸ் see. அப்ப இதுல பாருங்களேன், ஃபாலோ அவுட் அப்படிங்கிறது பொதுவா எனக்கு தெரிஞ்ச என்சிசில இதை கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நம்ம லைன்ல நிக்கிறோம், வெளியில வா அப்படின்னு சொல்றத ஃபாலோ அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்? ஸோ இங்க டு குவாரல் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஃபாலோ அவுட். தென் ஃபால் ஃபார் அப்படிங்கிறது இந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு சினிமாஸ்ல எல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. ஐம் ஃபாலிங் இன் லவ் வித் யூ, இல்லை அப்படின்னா ஐ ஃபால் ஃபார் யூ, இந்த மாதிரி. அப்போ இதுக்கு மீனிங்கா நீங்க 3 எடுத்துக்கலாம். ஈல்ட் டு இட்ஸ் சான்ஸ், கொஞ்சம் மதிமயங்கி, இல்லை அப்படின்னா விரும்பி நீங்க வந்து அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயத்துல ஈர்க்கப்படுறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபால் ஃபிளாட், அப்படியே வந்து மட்டை மாதிரி கீழே விழுறது அப்படிங்கிறது ஃபால் ஃபிளாட் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவங்க எதை மென்ஷன் பண்ணலாம்? டு கொலாப்ஸ், அப்படியே தோத்து போறது. இப்போ ஃபெயில் அப்படிங்கிற வார்த்தையை கூட நீங்க வந்து மென்ஷன் பண்ண முடியும். சரிங்களா? இல்ல அப்படின்னா நீங்க நினைச்சது நடக்கல. டு கொலாப்ஸ், அப்படியே உடஞ்சு போறது அப்படிங்கிறது இந்த இடத்துல அப்போ 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் ஃபால் ஃபவுல் ஆஃப், இது வந்து டு கம் இன்டு
கொலிஷன், அதாவது இடிச்சுக்கிறது இல்லைன்னா மோதிக்கிறது, ரைட்? வித் சம் ஒன் ஆர் சம்திங். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். மறுபடியும் பாருங்க, ஃபால் அவுட் அப்படிங்கிறது குவாரல், தென் ஃபால் ஃபார் அப்படிங்கிறது ஈல் டு இட்ஸ் சார்ம்ஸ், ஃபால் ஃபிளாட் அப்படிங்கிறது மட்டையா விழுறது, ஃபெயில் ஆகுறது, இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிசைடு எஃபெக்ட் கிடைக்காது, ஒட்டஞ்சு போறது, கொலாப்ஸ், ரைட்? ஃபால் ஃபவுல் ஆஃப் அப்படிங்கிறது டு கம் இன்டு கொலிஷன், மோதிக்கிறது, சரிங்களா? அப்ப ஹீரோவும் வந்து மீட் பண்ணும்போது மோதிப்பாங்க இல்லையா, ஃபால் ஃபவுல் ஆஃப். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து கொலகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கொலகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அவங்க பயன்படுத்தும் போது 2-3 வார்த்தைகளை வந்து தொடர்ச்சியா அந்த அந்த அவங்க பேசுற வார்த்தைகளை வந்து தொடர்ச்சியா பயன்படுத்துவாங்க. லெட் இட் பி, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிரேக்கப் அப்படிங்கிறது, இல்லை அப்படின்னா ஹெவி ரெயின் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், சரிங்களா? இட் ரெயின்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா ஹெவிலி. நம்ம ஏரியால நம்ம பழமொழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லைன்னா ப்ராவர்ப் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லையா, யானைக்கும் அடிச்சொருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதை ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து படிக்கும்போது யானை வந்து தவறி விழுதுன்னு நினைப்பான். அந்த மாதிரிலாம் இல்லை, புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மழை பெய்யுது அப்படிங்கிறத அவங்க ஏரியால இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதுதான் இந்த கொலகேஷன். அந்த நேச்சுரல் இல்லைன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து எப்படி என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? தென் இப்போ பாருங்களேன், ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. பொதுவா இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நானுமே வந்து நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டினை ப்ராப்பரா ரீட் பண்றது இல்ல, சும்மா அண்டர்லைன் பண்ணியிருந்தா அதை சினானிம்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு எனக்குமே. ஸோ இங்க அவங்க கேட்டிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டனிம்ஸ், ப்ளீஸ் நோட் தட். அது மட்டும் இல்லாம முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுல ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க. பாருங்களேன், இப்போ ஒன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 வார்த்தை, சரிங்களா? எனவே இதுல ஒண்ணு தெரிஞ்சிருந்தா கூட நீங்க வந்து அடிச்சிடலாம். இங்க பாருங்களேன், ரோபஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய மீனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அப்ப ஸ்ட்ராங் அப்படின்னா இதுக்கு வந்து வீக். அப்ப வீக் எங்க இருக்குன்னா டி. அப்ப டீல தொடங்குறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்களேன், ஒன்னுல டீல ஆரம்பிக்கிறது, சில மட்டும்தான் இருக்கு. அப்ப இதை வச்சே நான் இதை ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுல ஒன்னு தெரிஞ்சு இந்த ஒன்னு தான் ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா தட் இஸ் குட். ஆனா ஏன் ஒய் காண்ட் இட் பி? இப்போ வந்து பாத்தீங்க இல்லையா, குரூப் 4ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வச்சு செஞ்சிருக்காங்க. ஒருவேளை செய்யணும்னு நினைச்சா எல்லா வார்த்தைகளையுமே புதுசா கொடுக்கலாம், சரிங்களா? அப்ப ரோபஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங், அதுக்கான ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா வீக். அஃப்ளூவன்ட் அப்படின்னா ரிச் பேரண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல புவர் அப்படிங்கிறது வரும். ஆர்டிஎஸ் அப்படிங்கிறது ஆர்டர் அப்படின்னா ஒரு மோசமான ஒரு ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அதுக்கு பிளசன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் அஜிலிட்டி அப்படின்னா, அஜிலிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எபிலிட்டின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? சில விஷயத்த வந்து வேகமா முடிக்கிறது அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கிறது இந்த கீயை வச்சு பார்க்கும்போது ஃபோர்த் ஒன் வந்து பி, ஆக்வர்ட்னஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காண்ட் அப்படின்னா இதுல தின் ஆர் லீன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த போர்ட்லி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சபியா இருக்கிறது, ரைட்? சபி அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அந்த ஃபேட்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் பயன்படுத்திக்கிறேன், சரிங்களா? ஸ்டவுட்டா இருக்கிறது அந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ ஒண்ணு நமக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வார்த்தையை வச்சு நான் இதை அடிச்சிருக்கேன், சரிங்களா? உங்களாலையும் அது முடியும், ரைட்? எனிவே இந்த வாட்டி நம்ம வெக்காபுலரிஸ் நிறைய பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது, சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எஸ்எஸ்சி சிஜிஎல் எஸ்எஸ்சி லெவலுக்கு வந்து இந்த நம்ம டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. முன்னாடி மாதிரி டெக்ஸ்ட் புக்ல இருந்தே வர்றது இல்ல. இதையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா இதை வச்சுதான் நம்ம இனிமே படிக்க போறோம், ரைட்? கிரிகாரியஸ் அப்படின்னு சொல்லும்போது a person who walks steadily, unsteadily, ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன், இன்கரெக்ட்லி பெயர். இப்ப கூட நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், கவனிச்சிங்களா? ஸோ இதே தப்ப நம்ம எக்ஸாம்ல பண்ணோம்னா நம்ம மார்க் அவ்வளவுதான், ரைட்டுங்களா? ஸோ பி அவேர். கிரிகாரியஸ் அப்படின்னா a person who walks unsteadily. இப்போ ஒரு குடிகாரன் எப்படி நடந்து போவோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி கிளட்டன், கிளட்டனி அப்படின்னு சொல்லுவோம். கிளட்டனி அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கு. ஒன் ஆஃப் த 7 deadly sins, ரைட்? அதாவது ரொம்ப திங்கிறதுக்கு அடிமையா இருக்கிறது, ரைட்? a person who eats too much, glutton. தென் வந்து பாத்தீங்கன்னா groggy அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா a person who likes to be with
others. Then இந்த இடத்துல பாருங்க ஒரே சாரி, இந்த விஷயத்துல நான் ஒண்ணு இந்த கொஸ்டின்ல ஒரு தவறு பண்ணிட்டேன் சரிங்களா. இந்த கிரிகேரியஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா a person who likes to be with the others சரிங்களா, கொஞ்சம் ஜோவியலா இருக்கிற பர்சன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிளட்டன் அப்படிங்கிறது சரிதான், பர்சன். நான் சொன்னேன் இல்லையா, கிளட்டனி அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ஃபெமிலியரா இருந்தது சரிங்களா. தென் குரோகி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பர்சன் ஹூ வாக்ஸ் அன்ஸ்டடிலி, ரைட். அந்த ஸ்டடியா இல்லாம போதையிலையோ இல்லை ஏதாவது ஒரு ஏதோ ஏதோ அன்ஸ்டடியா இருக்கிறது, டிஸ்ஓரியன்டா இருக்கிறது சரிங்களா. தென் கார்மெண்ட் அப்படிங்கிறது பர்சன் ஹூ என்ஜாய்ஸ் ஃபோர். அப்போ இதுல கரெக்டா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிளட்டன் கரெக்டா இருக்கா? யா, திஸ் ஒன் இஸ் கரெக்ட். அண்ட் கார்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். அப்போ இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்கரெக்ட்லி இப்ப பேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 and 3 அப்படின்னு பார்க்கும்போது பி வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கிரிகாரியஸ் அப்படிங்கிறது a person who likes to be with the others. தென் gluttony, ஒன் ஆஃப் த 7 deadly sins அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, உணவுக்கு அடிமையா இருக்கிறது, அதிக அளவுல சாப்பிட்டது. குரோஹி அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா பர்சன் ஹூ வாக்ஸ் அன்ஸ்டெடிலி. கார்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்சன் ஹூ என்ஜாய்ஸ் ஃபோர். அப்போ இது சரி. அப்போ இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ரைட்டுங்களா. இந்த வாட்டி யூனிட் 2ல ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சில இது வந்து காமனான ஒரு விஷயம். ப்ளீஸ் செக் தட். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கடல்லயே இல்ல அப்படிங்கிற கொஸ்டின் தான். புரியுதுங்களா? அதாவது நம்ம புக்ஸ்ல எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணல. இப்ப மெட்டஃபர் நமக்கு தெரியும், சிமிலி தெரியும். இப்ப லைக் அண்ட் ஆஸ் அப்படிங்கிற 2 வார்த்தைகளை வச்சு நீங்க கம்பேர் பண்றீங்கன்னா சிமிலி. மெட்டஃபர் அப்படிங்கிறது இது இல்லாம கம்பேர் பண்றது ரைட்டுங்களா. அப்ப இந்த ஹைபாலேஜ் அப்படிங்கிறது தான் இந்த figure of speech actually. An interchange of two elements in a phrase or sentence from a more logical to a less logical relationship. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெட்ல பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சது. He took his coat and his leave. அப்போ இதுல பாருங்களேன், he took his coat and his leave and left அப்படின்னு வந்திருக்கணும். இந்த லெஃப்ட்டுக்கு பதிலா his leave அப்படின்னு எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹைபர்லேஜ் சரிங்களா. அண்ட் மேல் அப்ராப்ரிசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்புக்கு பதிலா இன்னொரு வேர்பை வந்து பயன்படுத்துறது. இங்க வந்து எக்ஸாசைசிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் பே ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி இல்லையா. அப்போ எக்ஸர்சைசிங் இல்லைன்னா அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். ஸோ இதுக்கு பதிலாக இதை பயன்படுத்தி இருக்காங்க. அப்போ இதை வந்து மேல் அப்ராப்ரிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. இதையுமே நம்ம மறுபடி அப்போ புதிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம இது வரைக்கும் புக்ல பார்க்காததா இருந்தா கூட சரிங்களா. கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் இருந்தாலும் லெட்ஸ் சி, நம்ம இதை வச்சு ஒரு ஸ்டடி பிளான் மேக் பண்ணிக்கலாம் சரிங்களா. தென் இதை வந்து இன்ஃபரன்ஸ் இல்லை அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். லெட்ஸ் சி. E-governance can empower citizens to participate in the climate action by providing platforms for feedback, collaboration, and reporting environmental concerns. அப்போ இதுல கொஸ்டின் என்னன்னா, how can e-governance enhance engagement in climate change act initiatives? இப்போ நீங்க இதை தான் கவனிக்கணும் சரிங்களா. இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ இதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணணும் சரிங்களா. அப்ப இங்க பாருங்களேன், ஏ ப்ரொவைடிங் ஆன்லைன் ஃபோரம்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ் டு ஷேர் ஐடியாஸ். இது கண்டிப்பா நடக்கும். எனேபிளிங் சிட்டிசன்ஸ் டு ரிப்போர்ட் இல்லீகல் டம்பிங் ஆர் பொல்யூஷன் இன்சிடென்ட்ஸ். இதை பத்தி மேல கொடுத்துருக்காங்களா அப்படின்னா பொல்யூஷன் பத்தி ஸ்பெசிஃபிக்கா அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ ஐ எம் எலிமினேட்டிங் பி சரிங்களா. ஸோ ஆஃபரிங் ஆன்லைன் டூல்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ் டு கால்குலேட் தேர் கார்பன் ஃபுட் பிரிண்ட். இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கொலாபரேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ். ரிப்போர்ட்டிங் என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிப்போர்ட்டிங் அப்போ இதையுமே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. தென் ஆஃபரிங் ஆன்லைன் டூல்ஸ் ஃபார் த சிட்டிசன்ஸ் டு ரீப்ளேசிங் ஆல் ட்ரெடிஷ்னல். ஆமாம் கண்டிப்பாக பி இருக்கு. தென் ஆஃபரிங் ஆன்லைன் கால்குலேட் கார்பன் ஃபுட் பிரிண்ட் இதுவுமே இருக்கலாம், ஏன்னா அது ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. தென் டி வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேசிங் ஆல் ட்ரெடிஷ்னல் இன் பர்சன் மீட்டிங்ஸ் வித் ஆன்லைன் சர்வேஸா.
ரீப்ளேசிங் ஆல் ட்ரெடிஷ்னல் மீட்டிங் அப்படிங்கிறது இல்ல, ரைட்? சாரி, ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டியை தவிர மீதி எல்லாம் இருக்கும் ஏபிசி, ரைட்? ஏபிசி will be the right answer. Then Maria always carries an umbrella in her bag. Today, despite clear skies, she brought her umbrella to work. வாட் கேன் பி இன்ஃபர்டு? அப்போ இன்ஃபர்டு அப்படின்னா இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இந்த அதாவது நம்மளுடைய சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா புரிந்து கொள்ளும் திறன், சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட், சரிங்களா? மரியா ஃபர்காட் டு செக் த வெதர் ஃபோர்காஸ்ட், இது கிடையாது. மரியா இஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ், மூட நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இல்லை. தென் மரியா எக்ஸ்பெக்ட்ஸ் டு ரெயின் லேட்டர், அப்புறமா ஒருவேளை மழை பெய்யலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ என் பார்வையில் இது சரி, சரிங்களா? மரியா டசன்ட் லைக் சன்னி டேஸ். அப்போ அப்ராப்ரியேட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். தென் லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். இது வந்து பாத்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்ட் சென்டென்சஸ். அப்போ இது வந்து ஒரு கதை மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அரேஞ்ச் பண்ணணும், சரிங்களா? A fox jumped, கிரேப், நரியும் திராட்சையும் வந்த கதைங்களா? அப்போ ஃபைனலி கிவிங் அப், இப்போ ஃபைனலி அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ இதுதான் லாஸ்டான ஸ்டேட்மெண்டா இருக்கும், ரைட்? இப்போ ஒன் ஆஃப்டர்நூன் ஃபாக்ஸ் வாஸ் வாக்கிங் த்ரூ த ஃபாரஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ இந்த நரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரேப்ஸை வந்து பாக்குது அப்படிங்கிறது. அப்போ இது ஒன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரைட்? அப்போ இது ஒன்னு. தென் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் திங் டு, அப்போ அதை பார்த்துட்டு இது என்ன நினைக்குது அப்படிங்கிறது ரெண்டு, சரிங்களா? இதுல தவறுகளும் இருக்கலாம், ஏன்னா நான் கூட தப்பு பண்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஸோ தென் டேக்கிங் அ ஃபியூ ஸ்டெப்ஸ் பேக், 3. தென் அகெயின் இது வந்து ஃபெயில் ஆகுது, 4. தென் 5. அப்போ சிஇ ஒன்னு வந்து சியா இருக்கணும். சிஇஏ எழுதும்போது என்னால் ஸ்க்ரோல் பண்ண முடியல. லெட் மீ சிஇஏ, ரைட்? சிஇஏ அப்படிங்கிறது பியில் இருக்கா? வேற எங்கேயுமே சிஇஏ வரல. ஸோ ஐ எம் சூசிங் பி. இது வந்து உங்களுடைய புரிந்து கொள்ளும் திறன் தான். ஒருவேளை இந்த கதையை கொஞ்சம் இதுல கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுட்டாங்க, ஒருவேளை தெரியாத மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சரிங்களா? வாட் டைப் ஆஃப் லெட்டர் இஸ் யூஸ் டு ரிக்வெஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ ப்ராடக்ட்? இப்போ ஒரு ப்ராடக்ட் பத்தி கேட்கறது கண்டிப்பா இன்குவரி லெட்டர், ரைட்டுங்களா? இன்குவரி லெட்டர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். Then let's move on to the next one. Then scenario. The government agencies updating website to include downloadable forms. They want to ensure the instructions for completing the forms are clear and professional. அப்போ வந்து டவுன்லோடபிள் ஃபார்ம்ஸை வந்து அவங்களுடைய வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ்? ஸோ இதுல அப்போ அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா அலுவல் மொழி இல்லையா? அதாவது அஃபிஷியலி நீங்க எப்படி வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது, சரிங்களா? அப்போ இப்போ ஒரு அரசு அதிகாரியா நீங்க எப்படி பேசுவீங்க அப்படிங்கிறது இருக்கு. இப்ப பாருங்களேன், இதுல ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பொதுவா இன்ஃபார்மல் அப்படின்னு கருதப்படும். அதாவது நீங்க ஒரு விஷயத்த சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது. இந்த வார்த்தையை பேசி யூபிஎஸ்சி இன்டர்வியூல மைனஸ் மார்க் போட்ட கதையெல்லாம் செவி வழியா கேட்டிருக்கேன், சரிங்களா? முன்னாடி. ஸோ ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை அப்போ இதுல வராது. நோ பிக் டீல், இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ஃபார்மலா இருக்கு. அதே மாதிரி யூ காட் அ புட் யுவர் இன்ஃபோ ஹியர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்முலாவே இந்த பேஜ், சரிங்களா? தென் ப்ளீஸ் கம்ப்ளீட் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த ஃபார்ம் யூசிங் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங். அப்போ இது வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கு இல்லையா? சி வில் பி த ரைட் ஆன்சர். ரைட் யுவர் நேம் அண்ட் அட்ரஸ், தென் டூ த ரெஸ்ட் ஹவெவர் யூ வாண்ட். அப்போ இதுவும் இர்ரெஸ்பான்சிபிள். ஸோ அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ட் அப்படிங்கிறது சி வில் பி த ரைட் ஆன்சர், ரைட்?
இப்போ டி கடைசியா பாருங்களேன், ரெஸ்ட் ஹவவர் யூ வாண்ட், நம்ம விருப்பத்துக்கெல்லாம் பண்ண முடியாது, ரைட்? தென் ஃபைண்ட் த சூட்டபிள் வேர்ட்ஸ். த டேஷ் கிளவுட்ஸ் சிக்னல்ட் அண்ட் அப்ரோச்சிங் ஸ்டோம். அப்போ இந்த இடத்துல டேஷ் கிளவுட்ஸ் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கிளவுட் தானே வந்து பார்த்தீங்கன்னா கார் மேகம் அப்படி சூழ அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழில் படிச்சிருப்போம் இல்லையா? அதே விஷயம்தான். மெனேசிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு த்ரெட்டனிங் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு, சரிங்களா? இருந்தாலுமே டி வில் பி த ஆப்ட் ஒன், ஐ பிலீவ். தென் இந்த 28th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். மிஸ் பிரியங்கா சீக்கிங் அசிஸ்டன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் சர்வீசஸ் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் இண்டிவிஜுவல்ஸ் இன் த ஸ்டேட். அப்போ இவங்க எப்படி அந்த ஹெல்ப்பை எந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு கைட் பண்ண வேண்டியது இருக்கும், ரைட்? அந்த மாதிரி. ஸோ இதை இந்த வாட்டி ட்ரிக்கியாக செட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இன்னும் குரூப் 2க்கு இன்னும் அதிக அளவில் நம்ம முயற்சி போட்டு படிக்க வேண்டியது இருக்கும். அதுதான் நிதர்சனம், ரைட்? ஸோ மிஸ் பிரியங்கா நீட்ஸ் டு அப்டைன் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஆக்சஸ் டு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா டைரக்டரேட் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் த டிஃபரெண்ட்லி ஏபிள்டா. தென் சீக்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் வெக்கேஷனல் ட்ரைனிங். அப்போ இதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர். டிஃபரெண்ட்லி ஏபிள்ட், அப்போ நான் இந்த இடத்துல சோஷியல் வெல்ஃபேர் கொடுக்குறேன்னு வைங்களேன். தென் 2-1 வச்சிருக்கேன்னா, தென் பிரியங்கா வாண்ட்ஸ் டு ரிப்போர்ட் ஆக்சசிபிலிட்டி இஷ்யூஸ். அப்போ இந்த பப்ளிக் பில்டிங் அப்படின்னா லெட் மீ கோ ஃபார் 4. அப்போ 214 சொல்லியிருக்கேன். தென் பிரியங்கா இஸ் லுக்கிங் ஃபார் த இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் 21443. இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். 2143 என்னுடைய ஆப்ஷன் பி. இதுலேயும் முரண்பாடுகள் இருக்கலாம், சரிங்களா? ஏன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் பற்றி நம்ம பேசும்போது அதில் எனிவே டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் அப்படின்னு சொல்லும்போது சோஷியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறத நான் போயிருக்கேன். ஸோ மை ஆன்சர் இஸ் பி ஹியர். தென் dash refer to a situation where borrowing money from banks and other financial institutions becomes difficult, often due to rising interest rates on a general economic downturn. அப்போ என்ன கண்டிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ல இருந்து காசு வாங்குறது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ இது வந்து ஒரு எக்கனாமி பேஸ்டு கொஸ்டின் மாதிரி. இப்போ இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது, தென் எக்கனாமிக் டிப்ரெஷன், ரிசெஷன் பார்த்துருப்போம் இல்லையா? இதே மாதிரி டெட் ட்ராப், இது வந்து நிறைய பேர் நம்ம டெப்ட் அப்படின்னு சொல்லுவோம், பி சைலண்ட் ஹியர். ஸோ டெட் ட்ராப் அப்படிங்கிற வார்த்தை அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஆட் ஒன் அவுட் அப்படின்னு பார்க்கும்போதே கிரெடிட் ஸ்குவீஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏ. கிரெடிட் டிரான்ஸ்ஃபர், கிரியேஷன், கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து அது கேப்டா இல்லை. இது ஆட் ஒன் அவுட் ஃபார்மெட்ல தான் நானே அடிச்சிருக்கேன், சரிங்களா? அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், the process of hiring and managing the employees is called human resource management. எல்லா வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஃபர்ம்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சிருப்பாங்க, ஹெச்ஆர், ரைட்? ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். தென் பேசேஜ், ஸ்மார்ட் home technologies aim to simplify the daily life. Then they offer increased convenience and efficiency. User-friendly interfaces are essential for widespread adoption. The goal is to empower individuals through technology. Which of the following statements best describe the author's purpose in the passage? அப்போ ஆத்தருடைய பர்பஸ். அப்போ இதை வச்சு இந்த பேசேஜ்ல இருந்தா நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும், ஜென்ரலா ஆன்சர் பண்ணக்கூடாது, சரிங்களா? அப்போ இதுல கிரிட்டிசிசம் இருக்கானா? கிரிட்டிசிசம் இல்லை. ஹைலைட் த பெனிஃபிட்ஸ் இருக்கா? ஆமா, அந்த ஸ்மார்ட் டெக்னாலஜியை வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணிருக்காங்க. எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூசர் ஃப்ரெண்ட்லி, யா எக்ஸாக்ட்லி, இதுவும் இருக்கு. அட்வொகேட் த எம்பவர்மெண்ட் ஆஃப், இதுவுமே. அப்போ பிசிடி அப்படிங்கிறது பி. ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். தென் மறுபடியும் இந்த ஜாகிரபி எல்லாம் உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. த சோலார் எக்லிப்ஸ் happens when the moon blocks the sun. When the moon blocks the sun, cause temporary darkness. It requires the sun, moon, and the earth, SME, sun, moon, earth to align. The result is shadow on earth. Which of the following statements accurately define or explain the terms of the passage? So solar eclipse is when the earth blocks the sun.
இல்ல, மூன் தான் பிளாக் பண்ணுது. அப்போ இது தப்பு. சரிங்களா? தென் அப்போ மூன் தான் பிளாக் பண்ணுது அப்படின்னா பி வில் பி த ரைட் ஆன்சர். அலைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்இ சொல்றாங்க, அதுவுமே இருக்கு. ஷேடோ ஆன் த எர்த் இஸ் a ரிசல்ட் ஆஃப் யா. தென் பிசிடி அப்படிங்கிறது பி. பி வில் பி த ரைட் ஆன்சர் ஹியர். Complete the sentence using the appropriate word from the options given. I can nose out the presence of something rotten in the room. அதாவது ஏதோ எங்கேயோ போறீங்க, மோசமான ஒரு வாசம் வருது அப்படின்னா நோஸ் அவுட். ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ரைட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல நோஸ் அவுட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். நோஸ் அவுட் அப்படிங்கிறது என்னன்னா டிஸ்கவர் ஆர் டிடெக்ட். சரிங்களா? நீங்கள் எதையோ வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னா டிடெக்ட் பண்ணுறது. அப்போ இந்த இடத்துல அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருக்காங்க. தென் நெசல் அப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா settle comfortable in a manner. அப்போ settle comfortably, right? Settle comfortably. தென் nail somebody down அப்படின்னா ஒருத்தங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறது. சரிங்களா? அதை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்க வைக்கிறது தான் nail somebody down. சரிங்களா? இப்போ கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ண வைக்கிறது, படிக்கிறேன்னு சொல்ற பிள்ளைய, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இல்லை அப்படின்னா எமோஷ்னலி நம்ம ஒருத்தங்களை வந்து ஒரு முடிவெடுக்க வைக்கிறது. தென் நசில் அப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பின் வெளிப்பாடு. இந்த குழந்தை அம்மா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூக்கோட மூக்க உரசி ஒரு அன்பை பரிமாறிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? நசில் அப். ஸோ செக் தர். எதுக்காக இந்த 4 ஆப்ஷன் சொல்றேன் அப்படின்னா நாளைக்கு இதுல இருந்து கூட ஒருவேளை வரலாம் இல்லையா அப்படிங்கிறனால. அப்போ இனிமே வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க அப்படியும் பாக்குறது கொஞ்சம் நல்லது. ரைட்? அப்ப இங்க பாருங்களேன், இதுல மேட்ச் த வேர்ட்ஸ் இன் காலம் ஏ வித் சூட்டபிள் சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. காலம் பி. தென் டிசனன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்அக்ரிமெண்ட். அப்போ அதுக்கு ஈக்குவலான எடுத்துனா டிஸ்கார்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். எஸ்டாட்டரிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ட்ரூஸ் அப்படிங்கிறது நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. அப்போ ஒரு விஷயத்தை ஈஸியா புரிஞ்சுக்க முடியாதது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதனுடைய மீனிங். சரிங்களா? நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். லாம்பூன் அப்படிங்கிறது மாக்கரி, கிண்டல் பண்றது, கேலி கிண்டல் பண்றது. தென் இடியோசின்க்ரசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்நார்மலிட்டி. ரைட்? அப்போ ஒன்னு வந்து 4ல இருக்கிற மாதிரி நான் சாரி யா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லெட் மீ டிசனன்ஸ் அப்படிங்கிறது டிஸ்கார்டு இல்லையா? அப்போ 4ல இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, பி. ரைட்? டிசனன்ஸ் டிஸ்கார்ட். தென் எசோடெட்ரிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ட்ரூஸ், அன்ஏபிள் டு ஆர் நாட் ஏபிள் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். லாம்பூன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாக்கரி. தென் இடியோசின்க்ரசி அப்படிங்கிறது அப்நார்மலிட்டி. ரைட்? ஸோ பி வில் பி த ரைட் ஆன்சர். அப்போ பாருங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல அவங்க வந்து இந்த கேள்விகளை கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தென் in the given dialogue some questions are underlined. Identify their type. Mark A if it is a strong question. Mark B if it is a weak question. அப்போ strong questionனா என்ன, weak questionனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். strong அப்படிங்கிறது WH type questions வந்து strong அப்படின்னு சொல்றோம். WH type questionனா W and Hல ஆரம்பிக்கிறது. when, what, where as well as H அப்படின்னா how அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது WH type question. இதை நம்ம strong question அப்படின்னு சொல்றோம். இதே weak அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ரைட்? எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஸோ இதுல எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஆன்சர் வெரி லிமிட்டடா இருக்கும். இதுவே WH அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீடைல்டான ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின். அதுக்கு நீங்க பேராகிராஃப் வைஸா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஆனா வீக் கொஸ்டின் எஸ் ஆர் நோல உங்களுடைய ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோ தான் இருக்கும். அப்போ பாருங்களேன், ஹவு இது வந்து ஸ்ட்ராங் கொஸ்டின். தென் வேர் அண்ட் ஹவு இதுவுமே வந்து ஸ்ட்ராங் கொஸ்டின். ஷால் வந்து ஒரு ஆக்சிலரி வேர்ப். அப்போ இது வந்து ஒரு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஷால் வி ஐடென்டிஃபை த வென்யூ? எஸ். தென் வில் இட் பி அவைலபிள்? இதுவுமே வில் அப்படிங்கிறது ஆக்சிலரி. அப்போ இந்த ரெண்டும் வீக், இந்த ரெண்டும் ஸ்ட்ராங். ரைட்? அப்போ இதில் நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ரைமிங் ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ ஏஏபிபி வில் பி த ரைட் ஆன்சர். தென் அகெயின் இந்த பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா
பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒருவேளை டிஃபிகல்ட்டா குடுத்துட்டாங்க. இல்லன்னா, அ நீங்க டெய்லி ரீட் பண்ணல, இத பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பீட் வராது. சரிங்களா? கடைசியா நடந்த குரூப் 1லயும் இதே பிரச்சனை இருந்தது. நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர முடிக்கிறதுக்கான ஸ்பீடு பத்தல. ரைட்? அப்ப அத இப்பவே மனசுல வச்சுட்டு, கொஞ்சம் நீங்க டெய்லி கொஞ்சம் ரீட் பண்றது, இல்லன்னா ஒரு காம்ப்ரிஹென்ஷன் போட்டு பார்க்கறது நல்லது. சரிங்களா? A new social media platform gained rapid popularity among teenagers. Concerns are about the data privacy and the spread of misinformation. Then, despite these issues, the platform provided a space for creative expression and fostered online communities. ஸோ அப்போ பேஸ்ட் ஆன் த அபவ் செனாரியோ பாருங்க, உங்களை அவங்க வந்து நீங்களா முடிவெடுக்க சொல்லவே இல்லை. மேல இருக்கிற பேராகிராஃபை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து முடிவெடுக்கணும். சரிங்களா? இது ட்ரூ அப்படின்னு பார்க்கணும். பிளாட்ஃபார்ம் இஸ் யூனிவர்ஸ்லி கன்சிடர் ஹார்ம்ஃபுல் அப்படின்னா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க இல்ல. சரிங்களா? கம்ப்ளீட்டா தப்புன்னு சொல்லல, அதுல தவறான விஷயங்கள் இருக்கு. பிளாட்ஃபார்ம் ஹேஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட். அப்ப இது சரியானது. பிளாட்ஃபார்ம் இஸ் பிரைமர்லி யூஸ்டு ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸ்பெசிஃபிக்கா நிறைய விஷயங்களுக்கு இங்க பாருங்களேன், கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எஜுகேஷன் அப்படிங்கிறது சொல்லல. அப்ப அதுல இல்லாததுனால நம்ம அதை வந்து ரிமூவ் பண்றோம். ரைட்? தென் தேர் ஆர் சிக்னிஃபிகன்ட் கன்சர்ன்ஸ் அபவுட் த பிளாட்ஃபார்ம்ஸ். யா, இட் இஸ் தேர். ஏன்னா நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சரிங்களா? அப்ப மாரல் இம்ப்ளிகேஷன் அங்க இருக்கும். தென் ட்ரூ அப்படின்னு பார்க்கும்போது பி அண்ட் டி வில் பி த ரைட் ஆன்சர். அப்போ பி, ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். தென் பொதுவா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பேசேஜை படிக்கிறதுக்கு முன்னாடி யூ கோ ஃபார் த கொஸ்டின் ஒரு வாட்டி. பேஸ்ட் ஆன் த கிவன் பேசேஜ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் லைக்லி டு பி ட்ரூ. இந்த கொஸ்டினை பார்த்துட்டு நீங்க மேல வர்றது நல்லது. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. பெரிய பேராகிராஃப், ஒரே பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒரு 5 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதுல எல்லாம் நீங்க அந்த கொஸ்டினை பார்த்துட்டு மேல இந்த பேசேஜை ரீட் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் டைமை சேவ் பண்ணும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? So, the city's rapid expansion led to increased traffic congestion and air pollution. Then, public transport systems were overwhelmed and green spaces were replaced by the concrete structures for the growing population. Residents complained raising stress levels and loss of community feeling. அப்ப இதுல எது உண்மை? சிட்டி இஸ் ஃபோக்கஸ் ஆன் ப்ரிசர்விங் ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க்ஸ். கண்டிப்பா இல்ல, அது அவங்க சொல்லவே இல்லை. தென் த சிட்டி இஸ் எக்ஸ்பீரியன்சிங் நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் அன்செக்ட் growth. யா, இது இருக்கு. Residents are actively involved in urban planning decisions. இதுல கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் வருதுதான். அண்ட் டி அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிடி இருக்கா அப்படின்னா இல்ல. சரி, ஓகே. அப்ப இந்த பியும் டியும் இருக்கா அப்படின்னு பாருங்களேன். பி அண்ட் டி, இட்ஸ் தேர். கிளியர்? அப்போ சி வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கிறது தான். சரிங்களா? ரெசிடென்ட்ஸ் கம்ப்ளைண்ட். ஸோ இதனால தான் நான் அந்த சிஏ எடுத்துக்கிட்டேன். ஆனா அது இல்லை, அதனால நீங்க அதை எலிமினேட் பண்ணிடலாம். ரைட்? ஆப்ஷனை வச்சு தானே நம்ம போட முடியும். தென் which of the following statements accurately reflect the meaning of underlined word? அண்டர்லைன்ட் வேர்டோடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. அட்வென்ட் ஆஃப் ரிமோட் ஒர்க் சேஞ்ச் எம்ப்ளாய்மெண்ட், சீம்லெஸ் கொலாபரேஷன், ரோஸ் வித் டெக்னாலஜி, ஃபிளெக்சிபிலிட்டி, இன்க்ரீஸ்ட் ஐசோலேஷன் கன்சர்ன்ஸ் குரூப். ஸோ இப்போ பாருங்களேன், அட்வென்ட் மீன்ஸ் கிராஜுவல் டிக்ளைன், அதாவது சரிவு அப்படிங்கிறது இல்லையா? அப்போ இது தப்பு. ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயே அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம் இல்லையா? அரைவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வர்றது, புதிதாக வர்றது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இது தப்பானது. சீம்லெஸ் அப்படின்னா ஸ்மூத் அண்ட் வித்தவுட் இன்டரப்ஷன். யா. ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது எபிலிட்டி டு அடாப்ட், அந்த மாற்றங்களை வந்து ஏத்துக்கிற தன்மை. ஐசோலேஷன் வந்து பாத்தீங்கன்னா பீயிங் அலோன். அப்போ பிசிடி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பிசிடி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ சி வில் பி த ரைட் ஆன்சர். தென் passage. The relentless surge in the global temperature paints the stark picture of the planet's future. Melting glaciers, raging wildfires, and unprecedented floods serve as grim reminders of the escalating crisis. A sense of urgency pervades scientific reports, echoing the desperate need for immediate and decisive action. The window of opportunity to mitigate catastrophic effects of climate change is rapidly closing, leaving behind a legacy of
irreversible damage. Which of the following words and phrases contribute to the mood of passage? அப்போ இதுல வந்து ஒரு என்விரான்மெண்டல் கன்சர்ன் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. குளோபல் டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால கிளேஷியர்லாம் உருகுது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வைல்டு ஃபயர் காட்டு தீயெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதுல மூட் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, ரைட்? இதுதான் மூடு. அப்போ இப்போ நம்ம ஆப்ஷன்ல பார்க்கும்போது சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, அப்போ ரெலன்லெஸ் சர்ஜ் அப்படிங்கிறது இருக்கு. பெயிண்ட்ஸ் அ ஸ்டார்க் பிக்சர் லெகசி ஆஃப் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச், இது வந்து அவுட்கம் சரிங்களா. அப்போ இதை நம்ம எடுக்க முடியாது. கண்டிப்பா பேலன்ஸ் அண்ட் காமா அப்படின்னா இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. பெயிண்ட்ஸ் அ ஸ்டார்க் பிக்சர் அப்படிங்கிறது மூட காமிக்கல. ஸோ இந்த இடத்துல சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்க்கும்போது ரெலன்லெஸ் சர்ஜ் அப்படிங்கிறது. ஆனா நீங்க இதை நல்லா பார்த்துக்கோங்க, இதே வார்த்தையை மேல பயன்படுத்தியிருக்காங்க அந்த அந்த தீவிரத்தை காமிக்கிறதுக்கு. ஆனா இந்த மூட் அப்படிங்கிறது சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, நீங்க இமீடியட்டா செயல்பட்டு அதை தடுத்தாகணும், இல்ல அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறத வந்து இதுல காமிக்கிறாங்க, ரைட்? The next one is a translation. நீங்கள் அவருடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தீர்களா? டிட் யூ பிளே வந்து சிம்பிள் பாஸ்ட்ல விளையாடி கொண்டிருந்தீர்களா அப்படிங்கிறது சரிங்களா. இந்த ஆக்ஷன் இன்னும் போயிட்டு இருக்கு. தென் இதை வந்து நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா past continuous tense, ரைட்டுங்களா. were you playing cricket with him, C will be the right answer. Then the meeting will have been scheduled by the time we arrive. Which of the following Tamil sentence best conveys the meaning of the given sentence? The meeting will have been scheduled by the time we arrive. நாம் வரும்போது கூட்டம் திட்டமிடப்படும். அப்ப இனிமேதான் அது நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது திட்டமிட்டிருப்பார்கள் அப்படிங்கிறது பாஸ்ட்ல போயிரும், ரைட்? நாம் வரும்போது கூட்டம் திட்டமிடப்பட்டிருக்கும். பி அண்ட் ஏ இல்ல, இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஐல் கோ வித் சி, ரைட்? நாம் வரும்போது கூட்டம் திட்டமிடப்பட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ சி வில் பி த ரைட் ஆன்சர். தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். அடுத்ததா, the company needs to develop a new strategy. They want to develop a land for a new factory. They wanted to develop a land for a new factory. இந்த இடத்துல பாருங்களேன், இந்த வேர்டு டெவலப் அப்படிங்கிறத வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. which of the following Tamil translations are appropriate for the word develop in the given sentences? given sentenceல எது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ want to develop a land for a factory, அப்போ ஒரு ஃபேக்டரி கட்டணும் இல்லையா. அப்போ கட்டி எழுப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இங்க ஆப்ஷன்ல எல்லாமே ரெண்டு ரெண்டா கொடுத்துருக்காங்க. மேம்பாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எம்பவர் அப்படின்னு வருமா, இல்ல டெவலப் அப்படிங்கிற கான்செப்ட் வரலாம். வளர்க்க, க்ரோ, உருவாக்க. அண்ட் பி அண்ட் டி வில் பி த ரைட் ஆன்சர். பி அண்ட் டி இருக்கா, ஆப்ஷன் ஏ, ஏ வில் பி த ரைட் ஆன்சர். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட்? அப்போ இன்கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது the play Tempest was written between 1610 and 1611. yeah, இது ரைட்டு. இது நாட் பேஸ்ட் ஆன் த ஆக்சுவல் இன்சிடென்ட், இல்லை, இது வந்து பேஸ்ட் ஆன் ஒரு ஆக்சுவல் இன்சிடென்ட் தான். நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட்ல டெம்பஸ்ட் இருக்கு, அதுக்கு பின்னாடி அபவுட் த ஆத்தர்ல அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செக் இட். ஐ திங்க் ஷேக்ஸ்பியர் ஹேட் பென் 10 சானட். ஐ திங்க் 154 சானட்ஸ் கிட்ட வந்து அவர் பண்ணியிருப்பாரு. ப்ராஸ்பரோ டிஸ்மிஸ்ட் ஏரியல் ஃப்ரம் ஹிஸ் சர்வீஸ் பிஃபோர் ஹி லெஃப்ட் ஐலண்ட். இதுவுமே வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். ஆனா இங்க இன்கரெக்ட் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 2 and 3 will be the incorrect. A, option A. Then abbreviation, acronyms, homonyms, homophone, right? So abbreviation அப்படின்னு சொல்லும்போது இதுல அப்ரிவேஷன் ஏடிஎம் பாருங்களேன், எல்லாமே தனித்தனியா இருக்கும் சரிங்களா. ஏடிஎம் நம்ம சேர்த்து ஒரே டைமா சொல்ல மாட்டோம். இதுவே அக்ரானிம்னா இதே மாதிரி இனிஷியல்ஸ் தான், ஆனா அதை சேர்த்து ஒரு வேர்டா வந்து சொல்லுவோம் சரிங்களா. தனித்தனியா சொன்னா அப்ரிவேஷன், அண்ட் இதே வந்து சேர்த்து சொல்றோம் அப்படின்னா ஹூ, பேன் கார்டு, ஹூ இஷ்யூஸ் சம் எமர்ஜென்சி, ஹெல்த் எமர்ஜென்சி, இந்த மாதிரி நம்ம சேர்த்து சொல்றோம் இல்லையா. இப்படி சொன்னா அது அக்ரானிம், ரைட்?
அண்ட் ஹோமோனிம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திஸ் ஒன் பேட். அப்போ சவுண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கு. ஆனால் மீனிங் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்போ பேட் அப்படிங்கிறது கிரிக்கெட் பேட் ப்ளஸ் வந்து அந்த வவ்வால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. தென் ஹோமோஃபோன்ஸ், ஃபோன்னாலே சவுண்டு கேட்கும் இல்லையா, அப்போ சவுண்ட் சிமிலர், ஆனால் அதனுடைய ஸ்பெல்லிங் வந்து வேறையா இருக்கு, மீனிங் வேறையா இருக்கு. அப்போ பாருங்களேன், சவுண்டு சேமா இருக்கு ரைட்டுங்களா, ஆனால் ஸ்பெல்லிங் அண்ட் அதனுடைய மீனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற வேற. சரியா? அப்போ அலவுட். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்ரிவேஷன்ஸ் 3ல ஆரம்பிக்கிறது, ஒரே ஏல மட்டும்தான் இருக்கா. what about D? Yeah, 3421. Abbreviation, sorry, 4. Abbreviation வந்து 4, ATM 4. Then acronym வந்து பார்த்தீங்கன்னா 3. Who, then homonym அப்படிங்கிறது 1, 2. So B will be the right answer. Then which of the following statements are true about Sir C.V. Raman? Sir C.V. Raman வந்து ஒரு இந்தியன் பிசிசிஸ்ட் அப்படிங்கிறது ரைட். ஓகே. தென் சர் சி வி ராமன் வாஸ் ஆனர்டு வித் த பாரத் ரத்னா அவார்ட். ஆமாம், அவருக்கு கிடைச்சது. சர் சி வி ராமன்ஸ் பர்த்டே செலிப்ரேட்டட் அஸ் நேஷனல் சயின்ஸ் டே. நேஷனல் சயின்ஸ் டே. ஸோ 1 செகண்ட். நீங்கள் இப்போ இன்னும் நல்லா ஆடிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாரி ஃபார் த இஷ்யூ. அண்ட் இப்போ பாருங்களேன், சர் சி வி ராமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஃபிசிஸ்ட் அப்படிங்கிறது சரி. பாரத் ரத்னா அவார்டு ஐ திங்க் 1954 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பாருங்கள், ரொம்ப ட்ரிக்கியாக பர்த்டே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த ராமன் எஃபெக்ட்டுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேஷனல் சயின்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் February 28. ஸோ ப்ளீஸ் நோட் தட். அப்போ A1 and 2 will be the right answer. 1 and 2. C பாருங்களேன், ஆப்ஷன் C will be the right answer. Then let's move on to the next question. Choose the correct option. What did the young seagull do when his parents beckoned to him? Beckoned அப்படின்னா பக்கத்துல வா அப்படின்னு வந்து சிக்னல் கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். He screamed with a fright and attempt to rise again. So 2 இருக்கு, தென் 4 இருக்கு ரைட்டுங்களா. இந்த ஃபர்ஸ்ட் லைட் ஸ்டோரியில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். 2 and 4, D will be the right answer. Then identify the figure of speech in the poetic line. இதில் எபித்தட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து போயட்ரியில் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணால் அது எபித்தட் ரைட். கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது எதிரெதிரான விஷயங்கள் இருக்கணும். அனஃபோரா அப்படிங்கிறது போயட்டிக் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த போயட்டிக் லைன்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும். தே கிரவுல் அட் த ரெயின் அண்ட் தே கிரவுல் அட் த சன். அப்போ தே கிரவுல் அப்படிங்கிற மாதிரி இதை வச்சு இதை அனஃபோரா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பொதுவாக இது வந்து அடுத்தடுத்த லைன்ஸ்ல இருக்கணும். மேபி இது வந்து அவங்க அதை கீழே கொண்டு வரலையா இல்லை அப்படின்னா ஒருவேளை இந்த இடத்துக்கு ரெப்பிட்டேஷன் கொடுத்துருந்தா அதை நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆக்சிமோரான் வந்து பார்த்தீங்கன்னா டே லைட், சாரி டே நைட் அப்படிங்கிற மாதிரி, டே நைட் ரைட். இந்த மாதிரி ரெண்டு முரண்பட்ட விஷயங்கள் ஒன்றா இருக்கிறது. அழகிய ராட்சசி ரைட், அழகும் ராட்சசியும் ஒன்றா இருக்கிறது ரைட். ஸோ விச் இஸ் த பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது ஜூபிட்டர் ரைட். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் சினானிம் பார்க்க சொல்லியிருக்காங்க ரைட்டா, காலம் A and B. இப்போ இந்த கொஸ்டினில் எனக்கு வந்து நான் கம்ஃபர்டபுளாக எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா என்டியூர், அதாவது லாங் லாஸ்டிங்காக இல்லைனா ஒரு விஷயத்த பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் கண்டினியூ பண்ணுறது என்டியூர். வெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட்டைல், யூஸ்லெஸ், இல்லைனா நாட் ஃப்ரூட்ஃபுல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங். அப்போ C1 அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் எடுத்தோம்னா இந்த இடத்துல 2 இடத்துல இருக்கு இல்லையா. என்டியூர் அப்படின்னா இதில் அண்டர்கோ போகிறேன், தென் பி வந்து 3. அப்போ பி வந்து 3 இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது. இப்போ ஸ்ட்ரைஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்அக்ரிமெண்ட். ஸ்ட்ரைஃப் அப்படிங்கிறது
அக்கார்டிங் டு த கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அக்ரிமெண்ட், தென் என்டியூர் அப்படிங்கிறது அண்டர்கோ, வெயின் வந்து ஃபியூட்டைல், ஆக்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபசைஸ். அப்போ ஒன்று தெரிஞ்சாலுமே அடிக்கலாம், ஆனால் அதுக்கு டிஎன்பிஎஸ்சி எப்பவும் இப்படி மனசு வைக்கணும், ரைட்டா? Then identify the figure of speech employed in the following lines. Born of despair with a sudden spring. Born of despair with a sudden spring. So sudden spring. Repetition of consonant sounds in the beginning of letters அப்படின்னு எடுத்தோம்னா alliteration, ரைட்டுங்களா? ஸோ தென் ஆர்எல் ஸ்டீவன்ஸஸ் ஃபேமஸ் ஒர்க் ஆர், இதில் ட்ரெஷர் ஐலண்ட் இவருடைய ஒர்க்கு தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. தென் லேம்ப் அண்ட் த டைகர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்சன் ட்ரீ எழுதின வில்லியம் பிளேக் ஐ பிலீவ் அப்படி தான் எழுதிப்பாரு பாய்சன் ட்ரீ. தென் ஜங்கிள் புக் வந்து பார்த்தீங்கன்னா ரூடியார்ட் கிளிப்பிங், இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு. சின்ன வயசுல கார்ட்டூனாக கூட போட்டிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அப்போ 1 and 3, 1 and 3 இருக்கா? சி will be the right answer. Then let me move on to the next one. If a writer uses a word or phrase in a special way, he or she can write it in. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி கூட நம்ம டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த தமிழாக்கத்தில் பார்க்கும்போது இந்த கொட்டேஷன் யூஸ் பண்ணாங்க இல்லையா, ஸ்பெசிஃபிக்காக அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க, சரிங்களா? அப்போ பி வில் பி த ரைட் ஆன்சர். அப்போ பங்க்சுவேஷன்ல இருந்தும் கொஸ்டின் போட்டிருக்காங்க, ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினாக போட்டிருக்காங்க. இதையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. Which of the following sentences is a correct synthesis using an appropriate conjunctive adverb? அப்போ இது வந்து இந்த conjunctive adverb அப்படிங்கிறது தான் keyword. The assignment was due last week. We did not submit on time. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு conjunctive adverb அப்படின்னா என்னன்னு தெரியணும், அதில் இருக்கிற விஷயங்கள். அப்போ இதில் consequently அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா conjunctive adverb. ஸோ இதில் பாருங்களேன், அடிஷ்னலி, ஆல்சோ, பிசைட்ஸ், கான்சிக்வன்ட்லி, ஃபர்தர்மோர், ஹவவர், மீன்வைல், மோரோவர், இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு, சரிங்களா? அப்போ இந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தென் யூ வில் இதை வந்து பிக் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். இங்கே பாருங்களேன், அண்ட், பிகாஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எதர் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இல்லைனா சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இது கொஞ்சம் புதுசாக வச்சிருக்காங்க, ட்ரிக்கியா, கன்ஜங்டிவ் அட்வர்ப். ப்ளீஸ் நோட் தர. தென் ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ், இங்க பாருங்களேன், இங்க ஆண்ட் வந்துடுச்சு, அப்போ கண்டிப்பா இது வந்து காம்பவுண்ட், அண்ட் ஸோ ரைட். டூ வந்தாலே அது சிம்பிள். இதுக்கு நம்ம ஒரு காலம் கொடுத்துருந்தோம் இல்லையா, நம்மளுடைய வீடியோவில் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கான வீடியோவில் கூட கொடுத்துருந்தோம் கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னு. இது வந்து எம்சிக்யூவா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை பார்த்தாலே போதும். அண்ட் இங்கே பாருங்களேன், பீயிங் டயர்ட், ஹி குட் நாட் ஒர்க், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த இடத்துல தேட் வருது பாருங்களேன், ஹி வாஸ் சோ டயர்ட் தட் ஹி குட் நாட் ஒர்க். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் டவுட் இருந்ததுன்னா நம்ம வீடியோஸ் செக் பண்ணுங்க. அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் த கரெக்ட் கொஸ்டின் டேக்? அப்போ கொஸ்டின் டேக் அப்படின்னா இதை வந்து பார்ட் 1 எடுத்துக்கிட்டீங்களா, இது பார்ட் 2, இந்த டேக் வந்து பார்ட் 2, சரிங்களா? இது வந்து பாசிட்டிவா இருந்தா இங்க நெகட்டிவா இருக்கணும். இப்போ பாருங்களேன், இங்க நீட் நாட், சரிங்களா, நாட் இருக்கு, அப்போ இது வந்து நெகட்டிவா இருக்கு, அப்போ இங்க பாசிட்டிவா இருக்கணும். ஆனா இங்கேயே நீட் நாட் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ இது தப்பு. லெட் வந்தா ஷால் பி, இது சரியானது. ஐ எம் ஓல்டர் தேன் யூ, ஆம் ஐ, இங்க பாருங்களேன், ஆம் அப்படிங்கிறதும் பாசிட்டிவ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றது நாட், நெவர், செல்டம் இந்த மாதிரியான வார்த்தைகள் இந்த ஸ்டேட்மெண்ட்ல வருது அப்படின்னா அது வந்து நெகட்டிவ். இது அந்த நாட் வரல அப்படின்னா அது பாசிட்டிவ், புரியுதுங்களா? அப்போ முன்னாடி இங்க வந்து நெகட்டிவ் இருந்தா இங்க பாசிட்டிவ் இருக்கும், வைஸ் வர்சா. இங்க பாசிட்டிவ் இருந்தா இங்க நெகட்டிவ் இருக்கும், ரைட்? இது வந்து லெட்ஸ் பிளே, லெட் வந்தாலே ஷால் வி அப்படிங்கிறது. ஐ எம் ஓல்டர் தன் யூ, இதுக்கு வந்து ஆர் அண்ட் யூ வந்திருக்கணும், சரிங்களா? ஆர் அண்ட் ஐ, இதுதான் கரெக்டானது, ரைட்?
இந்த யூசேஜ் பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு இடத்துல தான் இந்த ஆர் அப்படிங்கிற டேமை நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி எயிண்ட் அப்படின்னு போடுறாங்க. இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், சரிங்களா? அப்போ இதை வந்து நம்ம எக்ஸாம்ஸ்ல நம்ம பயன்படுத்த முடியாது. எயிண்ட் ஐ அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துறாங்க. பிரசன்ட் டேல இதை பயன்படுத்த முடியாது. ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஹி வாஸ் அஸ்லீப். டின் ஹீ வந்திருக்கணும். டிட் டின்ட் ஹீ, ரைட்? அப்போ இதுவும் தப்பு. அப்போ கரெக்ட் கொஸ்டின் டேக் அப்படிங்கிறது பி அலோன், ஆப்ஷன் பி. ஸோ இதுல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் மட்டும் தெரிஞ்சாலே போதும். தென் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த கிவன் கொஸ்டின். A participle is an dash formed from a verb. பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது நம்ம டென்ஸ் பார்க்கும்போது V3 அண்ட் V4 அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ ஈட், ஏட், ஈட்டன் மூணாவது ஃபார்ம் இருக்கு இல்லையா? பாருங்களேன், broken heart அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? broken heart. ஸோ இங்க பாருங்க, இது வந்து V3. அதே மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இந்த மோஸ்ட்லி எப்படின்னா அட்ஜெக்டிவ்ல இருந்தா, சரிங்களா? adjective formed from a verb. So A will be the right answer. அந்த broken heart அப்படிங்கிறத வச்சு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அந்த adjective அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வரும். Please note that. The next one is which of the following sentences use both the main verb and an auxiliary verb? She dances, main verb. R வந்து auxiliary, singing வந்து main verb. Reads fast, main verb. Eat dinner. அப்போ இதுல B மட்டும்தான் சரியானது. Option B will be the right answer. சூஸ் த கரெக்ட் அப்ரிசியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ரிசியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேங்க் பண்ற மாதிரி, இல்லை அப்படின்னா அவங்கள கொஞ்சம் நல்ல விதமா சொல்ற மாதிரி இருக்கணும், சரிங்களா? டேக் டைம் டு ரிவ்யூ யுவர் ஒர்க். ரிவ்யூவிங் யுவர் ஒர்க் இஸ் எசென்ஷியல். இது நார்மலா தான் இருக்கு. அதாவது ஒரு முக்கியத்தன்மை, முக்கியம் அப்படின்னு சொல்லுது. மேக் ஷுர் யூ ரிவ்யூ யுவர் ஒர்க் தரவுலி. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிவ்யூ. ஐ வேல்யூ த எஃபோர்ட் யூ புட் இன் டு ரிவ்யூவிங் யுவர் ஒர்க். அப்போ டி வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட்டா இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ டி வில் பி த ரைட் ஆன்சர். அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தேங்க் பண்ற மாதிரி, இல்லைன்னா அவங்கள புகழ்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? அவங்களுடைய ஒர்க்குக்கு அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். த இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஷட் த டோர். ஹூ வில் ஷட் த டோர்? ஸோ ஏ வில் பி த ரைட் ஆன்சர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹவு த டோர் வில் ஷட், ஹூ ஷட் த டோர். மோஸ்ட் அப்ராப்ரியேட்டா ஏ, ரைட்? A will be the right answer. Question number 16. The imperative form of the following statement, I am lonely. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த இம்பரேட்டிவ்ல சப்ஜெக்ட் வந்து ஹைட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஐ ஐ ஐ டிரெக்டா வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க சப்ஜெக்டை. அப்போ இதெல்லாம் வராது. ஹாவ் பிட்டி ஆன் மை லோன்லினஸ், சரிங்களா? இதை வந்து ஒரு சஜஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ ப்ளீஸ் செக் தர. வாட் அன் அக்லி பிக்சர் இஸ் அன் அக்லி பிக்சர். அதே மாதிரி இந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க் கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். டோன்ட் பி ஆங்கிரி வித் அஸ் காட். டோன்ட் பி ஆங்கிரி வித் அஸ் காட் இஸ் அன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், சரிங்களா? இம்பரேட்டிவ். கொஸ்டின் கிடையாது, எக்ஸ்கிளமேஷன் கிடையாது. இதுல ஸ்பெசிஃபிக்கா எந்த சப்ஜெக்டையும் வந்து God don't angry with that lady or that boy அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. ஸோ ஐ எம் கோயிங் வித் இம்பரேட்டிவ். And which of the following does not exhibit subject verb agreement? So which of the following does not? I wonder if either of the boys were present. Then much of what you have say is correct. Pool and Lotus is a beautiful building. He is one of those men who hate smoking. இதுதான் நம்ம கண்கார்டு அப்படிங்கிற டேமையும் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் தான். இப்போ பாருங்களேன், ஐ ஒண்டர் ஈதர் ஆஃப் த பாய்ஸ். ஈதர் நெய்தர் வரும்போது அடுத்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி சிங்குலரா இருந்திருக்கணும், ரைட்? வாஸ் பிரசன்ட். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மச் ஆஃப் வாட் யூ சே இஸ் கரெக்ட்.
இதையும் சரியா எடுத்துக்கலாம். த பூல் அண்ட் லோட்டஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பில்டிங். இந்த இடத்துல நார்மலா இந்த மாதிரி and போட்டு ரெண்டு டிஃப்ரெண்டான விஷயங்களை கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். ஆனா அந்த இடத்துல இஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஸ் அ பியூட்டிஃபுல் பில்டிங், இது ஒன்னு அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க பின்னாடி. அப்போ இதுவுமே சரின்னு எடுத்துக்கலாம். சரின்னு எடுத்துக்கலாம்னா இப்போ பாருங்களேன், பிரெட் அண்ட் பட்டர், பிரெட் அண்ட் பட்டர் இஸ் அ குட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சரிங்களா, பிரெட் அண்ட் பட்டரை வந்து ஒரு மீல ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அதனால இஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இங்கிலீஷ்ல இப்படி ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும். அதே விஷயத்த இந்த பூல் அண்ட் லோட்டஸுக்கு பயன்படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹீ இஸ் ஒன் ஆஃப் தோஸ் men. இந்த ஒன் ஆஃப் வந்தாலே ஃபாலோ பண்ணி வர்ற அந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரலா தான் இருக்கணும், மென். அப்போ இது சரி, ரைட். அண்ட் சி வந்து இந்த ஆங்கிள் ஒருவேளை இத ஒரே பொருள் இல்லைன்னா ஒரே விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இட் வில் பி ஓகே. ஆனா தனித்தனி அப்படின்னா பூல் அண்ட் லோட்டஸ் ஆறு தான் வந்திருக்கணும். சரிங்களா, அப்போ ப்ரிஃபரபிளி இந்த இடத்துல ஐ கோ ஃபார் ஏ. எந்த இடத்துல தவறு இருக்கு அப்படின்னா ஏல தவறு இருக்கு. அண்ட் சி, பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி இது ஒன்னா இல்லை அப்படின்னா பூல் அண்ட் லோட்டஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆறு வந்திருக்கணும். இதுவும் தப்பு. சரிங்களா, நம்ம ஆட்கள் கீ போட்டாதான் இதுல தெரியும் சோ கால்டு டிஎன்பிஎஸ்சி. ஸோ அப்போ ஈதர் அப்படின்னு வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வாஸ் வரணும், அதுக்கு பதிலாக வேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி பூல் அண்ட் லோட்டஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆறு, அதுக்கு பதிலாக இஸ் அப்படின்னு இருக்கு. நான் சொன்ன மாதிரி பிரெட் அண்ட் பட்டர் கான்செப்ட்ல பார்த்தா இது சரி. ஓகே, அப்படின்னா நான் இப்போதைக்கு என்னுடைய ஆன்சரை ஐ வில் கோ வித் ஏ. Then which of the following sentences uses the conjunction to connect the classes correctly? Conjunctions to connect the classes correctly, right? Although it was raining, but we decided to go for a walk. Although இதுவுமே ஒரு conjunction as well as coordinating conjunction, but she wanted to go for the concert, yet she had to finish her homework fast. Then he studied hard for the exam, so because சேர்ந்து வருது, இது தேவையில்லாதது. He wanted to achieve the high score. Neither the manager nor the employees. அப்ப இந்த மாதிரி நெய்தர் நார் ஒன்னா வர்ற பட்சத்துல இந்த இடத்துல எம்ப்ளாயி அப்படின்றதுனா இந்த இடத்துல இஸ் போட்டிருக்கணும். ஆனா இங்க ப்ளூரலா இருந்ததுனால இந்த இடத்துல வேர் வந்திருக்கணும். சரிங்களா, ஸோ அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஆல்தோ இட் வாஸ் ரைனிங், இந்த இடத்துல பட் தேவையில்லை. ஸோ பி வில் பி த எலிமினேட் பண்ணி பி நான் ஆன்சர் எடுத்துக்கிறேன். சரிங்களா, பி வில் பி த ரைட் ஆன்சர். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரேஸ். He has just got some new wheel. இந்த இடத்துல நியூ வீல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சினக்தகி. இப்போ சினக்தகி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு 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 பார்ட்டை வச்சு ஒரு ஹோலான விஷயத்த சொல்றது. சரிங்களா, இப்போ வந்து இப்போ அஜித் அப்படிங்கிற நபரை நம்ம தலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சினி இண்டஸ்ட்ரியில, ரைட். அப்போ தலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு உறுப்பு தான். சரிங்களா, ஒரு பார்ட் ஆஃப் த பாடி. ஆனா அதை வந்து ஒரு ஒட்டுமொத்த ஆளை டினோட் பண்றது குறிக்கிறோம் இல்லையா, இதே மாதிரி பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சினக்டகி. அப்போ ஹி ஹாஸ் ஜஸ்ட் காட் சம் நியூ வீல் அப்படிங்கிறது அந்த ஆள் ஒரு கார் ஆர் வெஹிக்கிள் வாங்கியிருக்காப்ல, ரைட். அப்போ இது வந்து சினக்டகி. சி வில் பி த ரைட் ஆன்சர். Then which of the following is an action based and sport related compound word that involves movement? Footprint, skateboard, back, then lifeguard. இதுல ஃபுட்பிரிண்ட், ஸ்போர்ட், ஆக்ஷன் பேஸ், ஆக்ஷனாகவும் இருக்கணும் அண்ட் ஸ்போர்ட் ரிலேட்டடாகவும் இருக்கணும் அப்படின்னா ஐ கோ ஃபார் ஸ்கேட் போர்டு. பி வில் பி த ரைட் ஆன்சர். ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறது ஸ்போர்ட் ரிலேட்டடா இல்லை, ரைட். ஃபுட் பிரிண்ட் இருக்கா, இல்லை. ஸோ ஐ கோ வித் பி. தென் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ப்ளூரல்ஸ் இந்த கிவன் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். உண்மையிலே இதை கொஞ்சம் டஃப்பாக வந்து கொடுத்துருந்தாங்க, ரைட். ஏன்னா எல்லாமே புதிய டேர்ம்ஸ். அப்போ நம்ம எந்த அளவு படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க.
இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டினாக தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, த டேஷ் இஸ் அ ஃபார் மோர் பீப்புள் டு ஒர்க் பார்ட் டைம் இன் த ஃபியூச்சர். ஸோ இந்த இடத்துல ப்ரோக்னோசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் என்னன்னா, ப்ரெடிக்ஷன் ஆர் ஃபோர்காஸ்ட். எதையோ ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்லயே இந்த ஜோசியம் சொல்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றது, சரிங்களா? இதனுடைய ப்ளூரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்னோசஸ். பி வில் பி த ரைட் ப்ளூரல். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, பியில் ஆரம்பிக்கிறது ஒன்று, இந்த இந்த ஒரு இடம் தான் இருக்கு, சரிங்களா? டூனா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிஷ். அப்போ ஃபிஷ்ஷுக்கு ப்ளூரல் ஃபார்ம் ஃபிஷ்ஷஸ் அப்படிங்கிறது கிடையாது, ரைட்? ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு தான். அப்போ டூனா, அப்போ இந்த இடத்துல ஏஆர்பி நெட்ல செக் பண்ணும்போது ஏஆர்பி வரலான்னு கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே டூனா ப்ளூரல் ஃபார்ம் இருக்க வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லைன்னா இந்த இடத்துக்கு சூட்டபிளா இல்லைன்னு வைங்களேன். அப்போ டூ வந்து பி போயிடணும் பாருங்களேன். அப்போ இது கொஞ்சம் முரண்படுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ரெமிசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சர்டன் ரீஜன், டோன்ட் என்டர் இந்த ப்ரெமிசஸ் வித்தவுட் த பெர்மிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சர்டன் ரீஜன். அதுக்கான ப்ளூரல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சி. அப்போ மூணு வந்து சியா இருக்கிற இடம் ஒரே ஒரே ஒரு இடம் தான் இங்கே இருக்கு. தென் கிரைட்டீரியா பாருங்களேன், இந்த இடத்துல கிரைட்டீரியான் அப்படிங்கிறது சிங்குலர் அண்ட் கிரைட்டீரியா வில் பி த ப்ளூரல் ஒன். ஸோ சிபி இது சரியா இருக்கு. ஆனா ஒன்னு வந்து நமக்கு பியா இருக்கணும். ஆனா இந்த பிக்கு பதிலாக இங்க வந்து ஏ இருக்கு, சரிங்களா? அப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் புரியும் நம்புறேன். ப்ரோக்னோசிஸ் அப்படிங்கிறது ஃபோர்காஸ்ட், ரைட்டுங்களா? ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடியே சொல்றது, அதுக்கான ப்ளூரல் ஃபார்ம் இதுதான் கரெக்டானது, சரிங்களா? தென் டூனா அப்படிங்கிறது ஃபிஷ். அதுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்முக்கும் இதே தான் பயன்படுத்துவாங்க. தென் ப்ரெமிசஸ் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ப்ளூரல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெமிசஸ், ரைட்? கிரைட்டீரியானுக்கு கிரைட்டீரியா. ஆனா இந்த இப்போ நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒன்னு வந்து பியாவும் தென் ஏ பிஏ சிபி, இந்த ஏசிபி இருக்கு ஆனா இந்த பி இல்லை, ரைட்டுங்களா? இதுதான் நான் சொல்ல வரேன். இது டிஎன்பிஎஸ்சி வழக்கமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், அதுல பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை, ரைட்? Which of the following word is incorrect in the context of the sentence? After the team's success, the coach felt great sense of dash for his players' performance. அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா என்னென்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால பண்ணவே முடியும். கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். அப்போ இனிமே நம்ம நிறைய வார்த்தைகளை வந்து புதுசா தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்கிலரேஷன் ஆர் எக்ஸல்டேஷன் தென் எக்ஸ்டசி, இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் குறிக்கிற டேம், சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ், ரைட்? லெட் மீ ரைட் அஸ் ஜாய். இந்த எக்ஸாஸ்பரேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன். ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. ஸோ ரிமைனிங் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸை குறிக்கிறது, இல்லைன்னா ஜாயை குறிக்கிறது. ஸோ அப்போ இதுல இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது ரிமைனிங் எல்லாமே கோச் ஜெயிச்சிருக்காங்க, கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. ஏபி டி வந்து அது கரெக்டா மேட்ச் ஆகும். ஆனா இதுல இன்கரெக்ட் அப்படிங்கிறது சி, எக்ஸாஸ்பிரேஷன். அப்போ கோச் இப்போ அவருடைய டீம் ஜெயிக்குது அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆக மாட்டாரு தானே. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்ட். Let's move on to the next one. Fill in the blanks with the correct spelling. The restaurant offers a wide variety of delicious victuals. அப்போ இதுல கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல கரெக்டானது ஆப்ஷன் ஏ, விச்சுவல்ஸ் அப்படிங்கிறது, சரிங்களா? விச்சுவல்ஸ் அப்படிங்கிறது ஃபுட் ஆர் ப்ரொவிஷன்ஸ் அர்த்தம். ஃபுட் ஆர் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதை வந்து முன்னாடி பயன்படுத்துறாங்களாம், சரிங்களா? ரெஸ்டாரண்ட் ஆஃபர்ஸ் வைட் வெரைட்டி ஆஃப் டெலிஷியஸ் விச்சுவல்ஸ். அப்போ ஃபுட்டுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் டேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விச்சுவல்ஸ். ஸோ ப்ளீஸ் நோட் தட். ஸோ தேடி தேடி கொஸ்டின் எடுத்திருக்காங்க, ரைட்? தென் Satyan knew he had passed the trail some time ago, but he couldn't remember exactly when he had passed it. ஸோ ஐ திங்க் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை வரும்னு நினைக்கிறேன், ஏ, ரைட்? இப்போ சத்யன் நியூ ஹி ஹேட் பாஸ்ட், ஏன்னா V3 தான் போடணும். ஹி ஹேட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்றாங்க. அண்ட் அகெயின், ரைட்,
இங்க ரிமைனிங் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா V3 இல்ல. ஸோ அகைன் we have to use the same past here. ஸோ டென்ஸை பேஸ் பண்ணி நான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் செக் that. Then let's move on to the next one. What is the plural form of cactus in English? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக்டஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேக்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் நோட் தர். Then let's move on to the next one. ஸோ இது நோயை கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட நார்மலாக அடிச்சிடலாம். ஒருவேளை நம்ம ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? அம்னீஷியா அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் மெமரி. நிறைய இதை வச்சு நிறைய தமிழ் மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ரைட். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்சோம்னியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தூங்க முடியாத நிலைமை. ரைட். தென் 4-3 லோக்வாஷியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூ டாக்ஸ் அ லாட். ரைட். கண்டினியூஸ் டாக்கர். லோக்வாஷியஸ். தென் ரிமைனிங் பேத்தாலஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் டிசீஸ். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும் போது கூட நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ அம்னீஷியா லாஸ் ஆஃப் மெமரி, இன்சோம்னியா லாஸ் ஆஃப் ஸ்லீப், லோக்வாஷியஸ் கண்டினியூஸ் டாக்கர், பேத்தாலஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் டிசீஸ். இதுதான் ஆன்சர். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். இங்கே பாருங்களேன், 4ல் ஆரம்பிக்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதுக்கான ஆன்சரை நீங்கள் ஈஸியாக பி அப்படின்னு போட்டுடலாம். ஸோ fill in the blank with a suitable word. Then I bathe my puppy in the tub. பாத் பேத் இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் பாத் சர்டைன் கேசஸில் நவுனாக வந்து பயன்படுத்துகிறோம். இந்த இடத்துல பேத் அப்படிங்கிறது பியூர்லி வேர்ப். தென் இன் த டப் சி வில் பி த ரைட் ஆன்சர். பாத் இதனுடைய ப்ரனன்சியேஷன் பேத் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? தென் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த வாட்டி கண்டிப்பாக கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். The student wishes to suggest an improvement to the college library resources. The best way to phrase a request to the librarian. அப்போ ரிக்வஸ்ட் டு த லைப்ரரியன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபார்மலாக பேச வேண்டியது இருக்கும். இதில் நெகட்டிவாக சொல்கிறீங்க, நோ குட் புக்ஸ், யூ ஷுட் பை மோர் புக்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கு. இது ஒஸ்ட்டு. இப்போ அதை பண்பா சொல்ற மாதிரி இல்லை. சரிங்களா? எனவே சில விஷயங்களை நம்ம பண்பா சொல்ல முடியாது இல்லையா? ஸோ எனவே இப்போ டி பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் நோட்டீஸ் தட் த லைப்ரரிஸ் கலெக்ஷன் லேக்ஸ் ரீசன்ட் பப்ளிகேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக நம்ம பேசுறது இன்னும் நல்லா இருக்கு. சரிங்களா? ஸோ டி வில் பி த ரைட் ஆன்சர். இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஆர்டரிங் த ஃபர்ஸ்ட் அண்ட் த சிக்ஸ்த். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் கடைசி இருக்கிறதும் S1 அண்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. இந்த மிடில் 4 ஆர் ஷஃபில் அப். அப்போ இதை நம்ம கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்ஸ் a renowned writer decided to unravel the secrets of an manuscript, ancient manuscript. This is however exposed that the writer had intentionally modified a few pages, leaving room for multiple interpretations. Apparently, the discovery of a sparked a heated debate among experts. The manuscript filled with enigmatic knowledge had perplexed generations of researchers. Moreover, the writer dwelled deeper to unravel the cryptic meaning and symbols. ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நரியுடைய கதை, அந்த திராட்சையுடைய கதை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ பாருங்க, ஒன்ஸ் ரெனவுண்ட் ரைட்டர், இது சரியா இருக்கு.
அப்போ ரெண்டாவது அந்த மேனுஸ்கிரிப்ட் பத்தி பேசுறாங்கன்னா filled with enigmatic knowledge and perplexed generation. அப்போ இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்ல வர்றாங்க. தென் moreover the writer dwelled deeper to unravel. ஓகே, அப்போ அடுத்து ஆர்எஸ் போட்டிங்க அப்படின்னா ஆர்எஸ் எங்கேயாச்சும் வருதா உங்களுடைய ஆப்ஷன்ல? ஆர் இருக்கிற மாதிரி ஆர்எஸ், யா. அப்போ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து இது பண்றாரு. பி வந்து கியூ டி, நான் வந்து இதுல டி எடுத்துக்கிறேன், சரிங்களா? அப்போ பாருங்க, இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், டைம் டேக்கன். அப்போ ஒரு ஏன்ஷியன் மேனுஸ்கிரிப்ட்ல இருக்கிற விஷயங்களை வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அந்த மேனுஸ்கிரிப்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த ஆளு டுவெல்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இதுக்கு இதனுடைய அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா டிக் ஆர் ரிசர்ச் டீப்பர். ஓகே, இந்த இடத்துல ரொம்ப ரிசர்ச் பண்ணி அந்த மீனிங் சிம்பிள் எல்லாம் வந்து அவர் வெளியில கொண்டு வந்துடுறாரு, சரிங்களா? இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அது மட்டும் இல்லாம இவர் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காரு. அண்ட் இதனால நிறைய டிபேட் வருது. ஈவென்ச்சுவலி த ரைட்டர்ஸ் quest ஃபார் நாலேஜ். அந்த லாஸ்ட் ஒன் சரியான ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரைட்? ஸோ ஐல் கோ வித் டி. தென் இதுல பாருங்களேன், இப்போ நம்ம லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் தெரிஞ்சாலே உங்களுக்கு போதுமானது. ஸோ இப்போ பொதுவா ஃபார்மல் ரைட் த ஃபார்மட் ஆஃப் த லெட்டர். இது வந்து லெட்டர் டு த எடிட்டர் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு ஃபார்மல் லெட்டர், ரைட்டுங்களா? அப்போ முதல்ல என்ன இருக்கும்? கண்டிப்பா சென்டருடைய அட்ரஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ வந்து டேட் போடுறாங்க, அதுக்கப்புறம் ரிசீவருடைய அட்ரஸ், தென் சல்யூட்டேஷன் ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேம், ரைட்? சிபிஎஸ்சியில் டியர் அப்படின்னு பார்க்குறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் 4. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி சுருக்கமாக அது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற சப்ஜெக்ட், ரெக்யூசேஷன் ஃபார் லீவ், தென் பாடி ஆஃப் த லெட்டர், அந்த இனிமேல் அதை வந்து ப்ரீஃப் பண்ணி எழுதுவோம் 6. தென் காம்ப்ளிமெண்டரி க்ளோஸ், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி சின்சியர்லி, தென் ஃபைனலி உங்களுடைய சிக்னேச்சர். ஸோ இந்த ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டருடைய அட்ரஸ் ஈல ஆரம்பிக்குது. இப்போ ஈல ஆரம்பிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு தேடணும் அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ ப்ளீஸ் நோட் தட். Then scenario: a citizen has sent an email to a government agency requesting information about the public program. The agency's policy is to respond with an official letter. ஓகே, அப்போ நம்ம ஒரு குடிமகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமெயில வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு அனுப்புறாப்புல, பி டிஎன்பிஎஸ்சி உங்க கொஸ்டின் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு அனுப்புறோம், ரைட்டுங்களா? ஆனா இத இவங்க நார்மலா இந்த டிஎன்பிஎஸ்சி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னா வித் அஃபிஷியல் லெட்டர்ஸ், ரைட்? அப்போ திரும்ப மெயில் அனுப்ப போறது இல்லை அவங்க, அது தெரிஞ்சு போச்சு, இந்த இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தெரிஞ்சு போச்சு, ரைட்? So, which of the following actions best demonstrates the adherence of the official correspondence procedure? அப்போ ரிப்ளைங் டு மெயில் வித் பிரீஃப் ஃபார்மல் ரெஸ்பான்ஸ். நார்மலா மாடர்னிட்டியில இதை நம்ம கண்டிப்பா இமெயில் டு இமெயில் பண்ணணும், ரைட்? ஆனா இப்போ இப்போ சர்டன் கேசஸ்ல அது நடக்குது. ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ஏஜென்சியுடைய அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய பாலிசி என்னன்னா ரெஸ்பான்ஸ் வித் லெட்டர் தான். அப்போ இது இந்த இடத்துக்கு சூட்டபிள் ஆகாது. காலிங் கண்டிப்பா இல்லை. டிராஃப்டிங் ஃபார்மல் லெட்டர் ஆன் லெட்டர் ஹெட் இன்க்ளூடிங் ஆல் நெசசரி எலமெண்ட்ஸ் அண்ட் மெயிலிங் இட் டு த சிட்டிசன், யா திஸ் ஒன். இது வந்து irresponsibility, டி, ரைட்டுங்களா? அப்போ சி வில் பி த ரைட் ஆன்சர். அண்ட் ஏ பார்த்துக்கோங்க, ஏ பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஆனா மேல நமக்கு ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க அவங்க வந்து இமெயில் பண்ண போறது இல்லை, தே ஆர் ரெஸ்பாண்டிங் வித் ஃபார்மல் ஒன் அப்படின்ட்டு ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஐ ஹவ் டேக்கன் சி இஸ் த ஆன்சர். Money set aside by legislative body for some government expenditure is an appropriation. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். Then question number 79 scenario: a citizen has contacted a government office seeking clarification on a new policy. Match the general term used by the citizen with the appropriate official term. So can you tell me how to fix this form? Fix this form.
ஹவு டு ஃபிக்ஸ் அப்படிங்கிறது ரெக்டிஃபை, சரி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த டேர்ம் கரெக்டாக இருக்கும். அப்போ 3. Then I need to get a copy of my records. I need to obtain. டு கெட்டுக்கு obtain அப்படிங்கிறத ஃபார்முலாவை பயன்படுத்துகிறாங்க. What are the rules for this program? What are the regulations for this program? Is there any way to appeal this decision? Is there a procedure to appeal this decisions? அப்போ ஏ வந்து 3ஆவும் டி வந்து 1ஆவும் இருக்கணும் இல்லையா? ஏ 3 டி 1 ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்களேன். ஸோ ஐ திங்க் டி வில் பி த ரைட் ஆன்சர். இதெல்லாம் பார்த்தாலே போட்டுடலாம். ஆனாலுமே கொஸ்டின் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே டஃப் தான். அது நமக்கு புதுசாக இருக்கு. இதை நம்ம பழகிக்க வேண்டியதுதான். த டேர்ம் கம்ப்ளைன்ஸ் மீன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்த புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது. அட்ஹரிங் டு லாஸ், ரெகுலேஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ். ஸோ திஸ் வில் பி த ரைட் ஒன். கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். அப்போ இது வந்து அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் இல்லைன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இந்த மாதிரி இடங்கள்ல வந்துடலாம். தென் அப்ராப்ரியேஷன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். மணி செட் அசைடு ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். தென் பியூரோக்ரஸி அப்படிங்கிறது இதுக்காக தான் நம்ம இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? டு பி a state official, a system of government where decisions are made by state officials. Then அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது தமிழாக்கத்தில் எங்கேயோ பார்த்துருந்தேன். ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த அஃபிஷியல் பவர் டு மேக் லீகல் டெசிஷன்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். அப்போ ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம பொதுவாக இந்த ஜுடிஷியரியில் படிச்சிருப்போம். பப்ளிக் சர்வெண்ட், ஸோ பர்சன் எம்ப்ளாய்டு இந்த பப்ளிக் செக்டர், கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்குற ஆள், சரியா? இப்படி ஒரு ஆளாக மாறுறதுக்கு தான் நம்ம உழுந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் தட். அப்போ அதை பேஸ் பண்ணி 4 முதல்ல வர மாதிரி பி மட்டும்தான் இருக்கு. பி வில் பி த ரைட் ஆன்சர். Then the next one, e-governance reduces physical paper work. Okay, paper இல்லாமல் மாற்றுது. Online data storage enhances security. This facilitates faster services delivery. Increased digital literacy is essential for widespread adoption. Which of the following conclusions can be drawn from the passage? அப்போ இது இன்க்ரீசஸ் பேப்பர் ஒர்க் அப்படிங்கிறது தப்பு. தென் ஆன்லைன் டேட்டா ஸ்டோரேஜ் இம்ப்ரூவ் செக்யூரிட்டி, இது சரி. இன்க்ரீசஸ் டிஜிட்டல் லிட்டரசி இஸ் க்ரூஷியல் ஃபார் இ கவர்னன்ஸ், இதுவும் சரி. இ கவர்னன்ஸ் ஸ்லோ டவுன் சர்வீஸ் டெலிவரி, தப்பு. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்க்ளூஷன்ஸ். அப்போ நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம்னா பிஎன்சி எடுத்துக்கலாம், சரிங்களா? பிஎன்சி ஆர் த ரைட் ஆன்சர். அப்போ பிஎன்சி அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி. நாஸ்காம் அண்ட் similar global associations both represent tech sectors. Okay, NASSCOM focuses on India, others on regional and international market. Both advocate the growth of the industry. NASSCOM's influence is primarily within India, others have broader reach. அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ் பேஸ்டு கொஸ்டின். அப்போ உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது. இதை ஒரு சென்டென்ஸா கொடுத்திருந்தா மக்கள் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆன்சர் எடுத்துருவாங்க. டைம் கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இதை பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ பி அவேர். நீங்க இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அக்யூரேட்லி கம்பேர் நாஸ்காம் அண்ட் சிமிலர் அசோசியேஷன்ஸ் ஆர் டிஸ்கிரைப் இன் த பேசேஜ். இதுல டிஃபரண்ட் செக்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அதை கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க, டெக் செக்டார்ஸ். அப்போ இது சரி. நாஸ்காம்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் பிரைமர்லி வித் இன் இந்தியா, இதுவும் சரி. குளோபல் அசோசியேஷன்ஸ் ஹாவ் லிமிட்டட் ரீச். லிமிட்டட் ரீச் அப்படிங்கிறது ஏன்னா இந்தியாவை விட்டு வெளியில போகல, லிமிட்டடா தான் இருக்கு அப்படிங்கிறது சரிதான். ஆனாலுமே நமக்கு ஆப்ஷன்ல 2 தான் வச்சிருக்காங்க. அப்போ ப்ரிஃபரபிளி இங்க சொல்லி இருக்கிறது பிஎன்சி இருக்காம்னா ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். Complete the sentence below, choosing the suitable pair from the given options. Dash are the insufficient to implement the new education policy in rural areas. The ways and means are insufficient. Okay, the ways and வழிமுறைகள் இல்லையா? ways and means இதுதான் வந்து கரெக்டானது, ரைட்? Then again a passage was given. A bustling marketplace was a symphony of sounds and smells. Vendors called out their wares. A mix of spices filled with air and the chatter of customers created a lively hum. Colorful textiles hung from stalls and fresh produce was piled high.
match the description to the element of the marketplace. Vendors calling out their wares indicates commerce and trade. அப்போ அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. Spices filling the air with their smell. இப்போ பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா appeals to the sense of smell, chatter of customers. அப்போ இந்த வியாபாரிகளும் மக்களும் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ்லி ஹம். ஓகே, தென் கலர்ஃபுல் டெக்ஸ்டைல்ஸ், அப்பீல் ஆஃப் லைட், இல்லைன்னா பார்க்க சைட். ஸோ அப்போ ஒன்று வந்து நாலில் இருக்கு அப்படின்னா வேற இருக்கான்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம். யா, பி வில் பி த ரைட் ஆன்சர். எனிவே எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிறது நல்லது. சம்டைம்ஸ் நம்ம அந்த ப்ளூரல் ஃபார்முக்கு ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு மாற்று கருத்து இருந்தது இல்லையா? ஸோ அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். Then the vibrant city streets were alive with the sounds of laughter and music as people celebrated the annual festival. Colorful decorations adorned the buildings and food stalls offer a variety of delicious treats from the different cultures, which is the most suitable based on the given passage. What colors? Colors in என்ன கலர்னு இல்லை. What time do the fireworks starts? டைம் கொடுத்துருக்காங்களா? டைம் கொடுத்த மாதிரியும் தெரியலையே. The colorful decorations. No. Firework அப்படிங்கிறது இல்லை. Right? What is the name of the annual festival? அதுவும் கரெக்டாக கொடுக்கல. What type of food is being sold at the food stalls in the festival? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மட்டும்தான் நீங்க எடுத்துக்க முடியும். ரைட்? Variety of delicious treat from different culture அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆன்சராக இருக்கும். Then which of the following questions cannot be categorized under the weak questions? இப்போ weak question அப்படின்னாலே nothing else yes or no type question. இது வந்து ஆக்சிலரி வேர்பால வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கணும். லைக் கேன், குட், மே, மைட், மஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ ஸ்ட்ராங் கொஸ்டின் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் அப்படிங்கிறது WS டைப்ல வந்திருக்கணும். ரைட்? WS டைப். அப்போ இதுல which of the following questions cannot be categorized under the weak questions? அப்போ வாட் வராது, ஹவு வராது, சரிங்களா? டஸ்ஸுமே ஆக்சிலரி வேர்ப் தான். எவர் ஹேட் அ கிரஷ்? எஸ், ஐ ஹேட். அந்த அப்போ இதுவுமே எஸ்ஆர் நோ டைப் மாதிரி தானே வருது. அப்போ 2 and 5 B will be the right answer. அப்போ இந்த 2 and 5 வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின்ல வைக்க முடியாது, கேட்டகரைஸ் பண்ண முடியாது. தென் பேசேஜ் கொடுத்தே முடிச்சு விட்டுருவாங்க போல இருக்கேன். ஸோ the ocean is a vast mysterious place home to countless species of marine life, form colorful coral reefs to deep sea creatures. The underwater world is full of wonders waiting to be explored. As we learn more about the ocean, it becomes clear that protecting this vital ecosystem is essential for the health of our planet. Which questions are related to the given passage? டைப்ஸ் ஆஃப் போட்டை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ரைட்? அப்போ நமக்கு அது தேவை கிடையாது. Then protecting the ocean ecosystem is vital for the health of why is இது கன்சிடரேஷன்ல வைக்கலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓஷன்? மரியானா ட்ரென்ச் அங்கே கொடுக்கல. ரைட்? விச் ஓஷன் இஸ் நோன் ஃபார் ஹேவிங் மோஸ்ட் ஷிப் ரெக்ஸ்? ஐ திங்க் அட்லாண்டிக் ஓஷன். அதுவும் இங்கே இல்லை. அப்போ பி வில் பி த ரைட் ஆன்சர். ரைட்டுங்களா? அப்போ இதுக்கான இந்த பேசேஜுக்கான ஒரு ஆப்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா why is protecting the ocean ecosystem vital, important for the health of our planet? Then a small town of Brookville is famous for its annual harvest festival, which celebrates the local farming community. The festival features a pumpkin carving contest, hay rides, and a petting zoo. Which of the following activities is not mentioned as a part of festival? அப்போ இதுல எது மென்ஷன் பண்ணப்படலன்னா பம்கின் சொன்னாங்க, ஹே ரைட்ஸ் சொன்னாங்க, பெட்டிங் ஜூ சொன்னாங்க, டேலண்ட் ஷோ இல்லை. அப்போ சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். தென் vitamin C is essential ingredients for human beings. It is required for the synthesis of the intercellular cement collagen, which is responsible for keeping various cells of the human body together. As an oxidant, it acts like a cop in the body, apprehending the rowdy molecules called free radicals. The richest source of vitamin C is amla,
The other sources are lemon, orange, papaya, pineapple, cabbage, cauliflower, green peas, and tomato. While cooking above 70 degrees Celsius, vitamin C gets destroyed. Upon vitamin C is important for us because it is required for intracellular human collagen. So A will be the right answer. Then what does the word cop mean in the given context? Cop அப்படிங்கிறது police, right? Police. Then what is amla rich and vitamin C? இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டால் கொஞ்சம் ஆனந்தமா இருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ நாளை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பேன் இல்லையா? ஐ வில் பி பிளேயிங் கிரிக்கெட் between 6 p.m. and 7 p.m. tomorrow evening. Planned future, right? So A will be the right answer. I am playing அப்படிங்கிறது present continuous. இங்க நமக்கு நாளை அப்படின்னு வந்திருக்கு, அப்போ will be அப்படிங்கிறது தான் சரி. will have been playing cricket. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஓகே. ஆனா இந்த இடத்துல டுமாரோ அப்படின்னு டெஃபினட்டா ஒரு பிளான்டு ஆக்ஷனை சொல்லிட்டாங்க. அதனால நம்ம வந்து ப்ரிஃபரபிளி வி ஆர் மூவிங் ஆன் வித் ஏ, ஆப்ஷன் ஏ. டி வந்து தப்பு. தென் ஹவு மச் would be the accuracy level of real-time language translation within 5 seconds of receiving the input? இது நோ ஐடியா. அண்ட் இதை செக் பண்ணும்போது 85% அப்படிங்கிற விஷயம் இருந்தது. இதை எங்கிருந்து என்ன சோர்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. மேபி நல்ல சோர்ஸ்ல இருந்து எடுத்திருப்பாங்க, நம்புவோம். சரிங்க. Fill in the blanks with the blanks using the suitable words given in the options. I think the old man has been suffering with a severe nervous disorder. He grunted, I believe. Grunted அப்படிங்கிறது 3ல ஆரம்பிக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? grunted அப்படிங்கிறது கொஞ்சம் வலியில வந்து முனகிறது, ரைட்? ஓ, இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வார்த்தைகளுக்கான மீனிங் பார்த்துக்கலாம். ட்ராக்டட் ஓவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ் அன்ஸ்டெடிலி, ரைட்? மூவ் அன்ஸ்டெடிலி, ரைட்? தென் ஸ்டார்டல்ட் அப்படின்னு சொல்லும்போது சர்ப்ரைஸ்டா, இந்த டேமை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரெண்டை பார்க்குறப்ப சர்ப்ரைஸ் ஆகுறாரு. கிரண்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ சவுண்டு. தென் அப்ரோச் வந்து கம் க்ளோசர், அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டம்பிள்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப் ஆர் ஃபால், ஃபால். அப்போ இங்க அந்த வயசான ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கிரண்டட் அண்ட் பெயின், அந்த முனகுறாரு. அண்ட் அண்ட் இந்த இடத்துல ஸ்டம்பிள்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிரண்டட் அப்படிங்கிறது 3 2 இடத்துல இருக்கு, ரைட்? தென் ஸ்டம்பிள்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன போட்டிருக்கோம்? ஃபால் ஆர் ட்ரிப், அந்த ஒரு தடுமாற்றம் இருக்கு, சரிங்களா? ஹவவர் ஹவவர் ட்ராட்டட் ஓவர், ட்ராட்டட் ஓவர்னா மூவ் அன்ஸ்டெடி, எது அவர் கீழே விழாம ஓவரில் அப்படியே மூவ் ஆகுறாரு. ஆன் சீங் இஸ் ஓல்டு ஃப்ரெண்ட் ஹி வாஸ் ஸ்டார்டல்டு, சர்ப்ரைஸ்ட். அவரை பார்த்த உடனே ஓகே சர்ப்ரைஸ் ஆகுறாரு, இல்லைனா யா ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்றாரு. அண்ட் அப்ரோச்ட் ஹிம் வித் ஹோப் டு கெட் சம் ஹெல்ப். அப்போ இதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரண்டட், தென் ஸ்டம்பிள்டு, தென் டாட்டட் ஓவர், தென் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா he was approached. 5 தானே ஃபோர்த் ஒன்? ஓகே, சாரி. அகெயின் கிரண்டட் அப்படிங்கிறது 3ல வருது, ரைட்? அண்ட் இதில் ஸ்டம்பிள்டு, ட்ரிப் ஆர் ஃபால் அப்படிங்கிறது 5. தென் ஹவவர் 3 5 1. தென் old friend, seeing his old friend, he was approached. Then stumbled. 3 5 1.
இந்த இதுல தான் வருது. டூ வந்து startled him with a hope to get. இப்போ ஃபோர் வந்து startled, சாரி, இதுலயுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. I'll go with C, right? So let's move on to the next one. Then which of the following statements are true about turtles? Turtles live their life entirely in the ocean. There are six. இது தப்பு. அவங்க அந்த எக்ஸை வந்து லே பண்ணுறதுக்காக கரைக்கும் வரும். அண்ட் சிக்ஸ் ஸ்பீசஸ் இருக்கு. டூ அண்ட் த்ரீ ஆர் ரைட். அப்போ பி வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ சச்சின் ஆஃபன் ட்ரை டு எமுலேட் அப்படின்னா இதுல வந்து இமிட்டேட் அப்படின்னு அர்த்தம், ஒரு காப்பி த மேனரிசம் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட் பிளேயர்ஸ். He wanted to pursue na follow cricket seriously. He had to take the remarks in his uh, stride. On the whole, he could admire Achrekar's far-sightedness, prediction இல்லைன்னா calculation அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். டூ முதல்ல வர மாதிரி இருக்கிறது. 2 1 4 3. ஆப்ஷன் பி will be the right answer. Then 98 லீச்சல் ஷூஸ். தென் இதில் கரெக்ட் சூஸ் த ரைட் மேட்சஸ். ஏபிஜே அப்துல் கலாம் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட் ப்ராஸ்தட்டிக் ஷூஸ் தான். அப்போ ஃபோர் வந்து கண்டிப்பாக தப்பு. தென் வந்து பார்த்தீங்கன்னா லீச்சல் ஷூஸும் ஒன்றும் தப்பாக இருக்கும், ரைட்? ஒன்று தப்பாக இருக்கு அப்படின்னா ஐ பிலீவ் ஆப்ஷன் 2 and 3 வித் எலிமினேஷன் மெத்தடில் தான் இதை பண்ணியிருக்கேன். இது வந்து ஐ திங்க் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்த டெக்னிக்கல் சம்திங் ஒரு லெசன்ல இருந்து வரும்னு நினைக்கிறேன் இது, ரைட்டுங்களா? தென் identify the figure of speech in the poetic lines given below. Down in the hill sat the little doggy Nell. There she delayed and she dailed all. Day, day, day. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லைன்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போ ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா இதை எடுத்துக்கலாம். ஆனால் அங்கே அப்படி ஒரு விஷயம் இல்லை. தென் அசனன்ஸ் அப்படிங்கிறது ரெப்பிட்டேஷன் ஆஃப் வவல் சவுண்ட்ஸ். அலிட்ரேஷன் அனஃபோரா இல்லை, ரைட்? தென் அப்போ இதில் வந்து கான்சனன்ஸ் ஆர் அலிட்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் பாருங்களேன். டவுன், டாகி, தென் delete, டெய்ல்டு, டே டே டே. ஸோ எல்லாமே இந்த ட சவுண்ட் வந்து வர்றதுனால, பிகினிங்ல அதிகமாக வர்றதுனால I'll go with the alliteration, right? Then identify the figure of speech in the lines given below. No time to see when woods we pass. No squirrels hide in their nuts and grass. No time to see in broad daylight. Streams full of stars like skies at night. No time to turn at the beauty's glance. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ சாரி, நோ டைம் டு சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதாவது ஒரு போமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை வந்து அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அடுத்தடுத்த லைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனவே இங்கே நோ டைம் டு சி, நோ டைம் டு சி, நோ டைம் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுனால இதை வந்து நம்ம அனஃபோரா அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அடிக்கவே முடியும். ஸோ இப்போ பர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிறது உயிர் இல்லாத பொருளுக்கு உயிர் கொடுக்கறது, சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு சாக் வச்சு எழுதுறேன். நான் அதை வந்து சோரோட உரசும் போது அதுக்கு உயிர் வந்து அது என்ன திட்டுது அப்படின்னா அது பர்சானிஃபிகேஷன். அனஃபோரா அப்படிங்கிறது அந்த பொய்டிக் லைன்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகுறது, ஒரே மாதிரி ஆரம்பிக்கிறது அனஃபோரா. தென் அசனன்ஸ் அப்படிங்கிறது ரெப்பிடேஷன் ஆஃப் வவல் சவுண்ட்ஸ், ரைட்? கான்சனன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.
அலிட்ரேஷன் அண்ட் கான்சனன்ஸ் ரெண்டுமே. இப்போ அலிட்ரேஷன் அப்படின்னா, அலிட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெப்பிட்டேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இன் த பிகினிங் ஆஃப் த வேர்ட்ஸ். சரிங்களா? அப்போ ஒரு வார்த்தையினுடைய பிகினிங்ல இந்த கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆகுதுன்னா அது அலிட்ரேஷன். இந்த கான்சனன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிகினிங் தவிர ரிமைனிங் இருக்கும் இல்லையா, இதர் இந்த மிடில் இல்லை அப்படின்னா லாஸ்ட்ல வந்து இந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் நியர்பை வேர்ட்ஸ்ல ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை வந்து கான்சனன்ஸ் அப்படின்னு எடுத்துப்பாங்க. இது கொஞ்சம் ஒரு அலிட்ரேஷன் அப்படின்னா கான்சனன்ட் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கும். இப்போ போன கொஸ்டின்ல நம்ம பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்களேன், ஹில், லிட்டில், ரைட்? அப்போ இந்த எல் சவுண்ட் இங்க கடைசியா இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் கடைசியா இருக்கு, இங்கேயும் கடைசியா இருக்கு. இந்த கடைசி இடையில எல்லாம் இருந்ததா அதை வந்து கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ரெப்பிட்டேஷன் ஆஃப் வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஓ சவுண்ட் எல்லாம் பாருங்களேன், ஓ, ஹில்ல இ, சாட், தென் டாகி. அப்போ இந்த மாதிரி நம்ம டீடைல்டா பார்க்கும்போது இந்த ரெப்பிட்டேஷன் ஆஃப் வவல் சவுண்ட அசனன்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். கான்சனன்ஸ் அப்படிங்கிறது ரெப்பிட்டேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இன் பிட்வீன், ரைட்? மிடில்லையோ இல்ல கடைசிலையோ இருக்கலாம். அலிட்ரேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வார்த்தையினுடைய தொடக்கத்துல அதே மாதிரியான இந்த டி, டே, 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 பாருங்களேன் இங்க டி தொடக்கத்துல வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து அலிட்ரேஷன். புரியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஒர்க் ஆன் இட். ஏன்னா இந்த வாட்டி புதிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் கூட கேட்டிருக்காங்க. அண்ட் எனிவே இது வந்து ஒரு ஜஸ்ட் அ மாடல் தான். இப்படியும் வரலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நம்ம மேக் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு தகுந்த மாதிரி, இந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி இன்னும் அதிகமாக எஃபர்ட் போட்டு கற்றுக்கோங்க. ஸோ ஹாவ் அ ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். பை.